ஓகே 2019ஆம் ஆண்டு பிள்ளைகள் வினா இலக்கம் 2019 தான் எங்களுக்கு சீக்வல் பிள்ளைகள் அங்கால ஓடப்படிய மாதிரி யூனிட் அதனால பிரச்சனை இல்லை. 2019ஆம் ஆண்டு 9வது கேள்வி சார். கொஸ்டின் நம்பர் 9 எஸ். பின்வரும் HTML படிவத்திலிருந்து login டாட் PHP உடன் இணைப்பதற்கு பயன்படுத்தக்கூடிய சரியான குறிமுறை கூற்றினை தெரிவு செய்க. HTML ஃபார்மில் இருந்த பிள்ளைகள் login டாட் PHP கனெக்ட் பண்ணணும்டா இது நாங்கள் எங்கே போடுவோம்? ஆக்ஷனுக்குள்ளே போடுவோம். எங்கே போடுவோம் பிள்ளைகள்? ஆக்ஷனுக்குள்ளே. கரெக்ட் தானே? இப்போ ம். ஃபார்ம் ஆக்ஷனுக்குள்ள login டாட் PHP மெத்தட் வந்து கெட் எங்க இருக்கு ஆன்சர்? ஃபர்ஸ்ட் வந்து செகண்ட் எங்களுக்கு ஃபார்ம் ஆக்ஷனுக்குள்ள கெட் போட்டிருக்காங்க. ஆக்ஷனுக்குள்ள நாங்கள் கெட் போடுறலையே மெத்தட்ல நாங்கள் கெட் போடுவோம் இல்லாட்டி போஸ்ட் போடுவோம். ஆக்ஷனுக்குள்ள போடுவது கிடையாது பிள்ளைகள். ரெண்டாவது ஃபார்ம் ஆக்ஷனுக்குள்ள login டாட் PHP ஓகே, மெத்தட் வந்து கெட் சரி. 3 4 ஏன் போல சப்மிட்டன்ஸில் யூஸ் பண்ணியிருக்கோம். நாங்கள் ஃபார்முக்குள்ள சப்மிட்டுங்கிற அட்ரிபியூட் பயன்படுத்துவது இல்லை. தென் டார்கெட் வந்து யூஸ் பண்ணியிருக்க பிள்ளைகள், ஃபார்முக்குள்ளேயும் டார்கெட் யூஸ் பண்ணதில்லை. ஸோ ஆன்சர் எங்களுக்கு செகண்ட் ஒன். 10வது கொஸ்டின் பிள்ளைகள் URL http www.doe.index.html எனும் சீரான வள இருப்பிடங்காட்டி URL-ஐ பயன்படுத்தி டிபார்ட்மெண்ட் ஆஃப் எக்ஸாமினேஷன் எனும் சொற்களுடன் மீ இணைப்பை தயாரிக்க தேவையான HTML குறிமுறை பின்பற்றப்பட்டுள்ளது. உங்களுக்கு தெரியும் பிள்ளைகள், ஏ டெக் தான் நாங்கள் லிங்கை மீ இணைப்பொண்ட ஏற்படுத்துவதற்காக யூஸ் பண்ணுகின்ற டெக். ஏக்குள்ள ஹேரஃபில் வெப்சைட்டில் URL அடிக்கணும். கரெக்டா? ஓ வெப்சைட் யூஆர்எல் எங்களுக்கு யார் தம்பி சொல்லுங்க? வெப்சைட் யூஆர்எல்ங்கிறதுக்கு எனக்கு HTTP http www.doe.index.html ரைட். இதை நாங்கள் ஹேரஃபுக்குள்ள கொடுக்கணும். கரெக்டா? ஆம் ரைட். எங்க இருக்கு விட பார்ப்போம். ஏ ஹேரஃபில் டிபார்ட்மெண்ட் ஆஃப் எக்ஸாமினேஷன் பிள்ளை. ரெண்டாவது ஏ ஹேரஃபில் லிங்க் வந்துருக்கு பிள்ளைகள், டிபார்ட்மெண்ட் ஆஃப் எக்ஸாமினேஷன் ஏ க்ளோஸ் பண்ணிக்கணும். கரெக்ட் தானே எங்களுக்கு? ஆம் ஸோ 10க்கு ஆன்சர் ரெண்டாவது. கிளியர்? ஆம் சார். அப்படியே வந்தீங்கன்னா அப்படி எங்களுக்கு சார் அந்த ஏஎல்டி ஏஎல்டி யூஸ் பண்ணுறோம் நாங்கள். இதுக்கு எங்கே யூஸ் பண்ணுறோம் ஏஎல்டி? ஏஎல்டி ஏஎல்டி இமேஜுக்குள்ள எங்க யூஸ் சார் பண்ணுறேன். போடுறேன்? இமேஜுக்குள்ள யூஸ் பண்ணுறேன். ஆல்டர்னேட்லி விடைகள் எங்களுக்கு குழம்பி தருவாங்க, பிள்ளையான விடைகள் தருவாங்க. அதான் நீ 5ல் 1 பிள்ளையான விடைகள் தருவாங்க. நாங்கள் அதை பார்க்க தேவையில்ல. லிங்க் ஏற்படுத்துவது எங்களுக்கு கோடிங்கன்னு ஹேரஃபுக்குள்ள லிங்கை போட்டு ஏடெக்கு இடையில லிங்கை விவரிக்கக்கூடிய எழுத்து அல்லது ஏதாச்சும் ஒரு பிக்சரை கொடுத்தோம்னா சரி. ரைட். ஹேரஃப் வந்து ஆம் சார். எங்களுக்கு ஏஎல்டி வந்து யூஸ் பண்ணுற ஐஎம்ஜிக்கு இமேஜுக்கு வந்து இமேஜ் டிஸ்பிளே ஆகாத பட்சத்தில் நாங்கள் பாஸ் பேப்பரும் பார்த்தோமே போன கிளாஸில். ரைட். 23 சார். வரேன். 23 இல்லையா? எஸ். ஆம். 23 பாருங்க. பயனர் ஒருவர் தனது கடன் அட்டையின் ரகசிய இலக்கத்தை உட்புகுத்த மிக பொருத்தமான HTML படிவ மூலங்களின் உள்ளீட்டு வகை என்னவாம்? பயனர் ஒருவர் தனது கடன் அட்டையின் ரகசிய இலக்கத்தை பிள்ளைகள் என்ன பண்ணுவான்? அப்போ ஏடிஎம் கார்டுக்கான பின் நம்பர், ரகசிய இலக்கம் யார் பிள்ளைகள்? பின் நம்பர். பின் நம்பருக்கு நாங்கள் யூஸ் பண்ணுறது யார் தம்பி? பாஸ்வேர்ட். டைப் என்ன யூஸ் பண்ணுவோம்? பாஸ்வேர்ட். பாஸ்வேர்ட் யூஸ் பண்ணுவோம். ரகசிய இலக்கம் வேண்டாம், பின் நம்பர். அங்கே இருக்க ஆன்சர் ஆம். டைப் சமன் பாஸ்வேர்ட். ஓகே. 4வது. அப்படியே வந்தீங்கன்னா அடுத்த கேள்வி பாருங்க. உங்களுக்கு 30வது கேள்வியா? எஸ். 30 பாருங்க. பின்வருவற்றுள் விழு தொடர் பாணித்தால் 28. சாரி 28. 28 இருக்கு இல்லையோ? எஸ். பின்வருவற்றுள் PHP மாறியின் பெயருக்கு செல்லுபடியான உதாரணமாக அமைவது. ஆக்டில் PHP வேரியபிள் தொடங்குறது இல்லை, டாலர் சைன்லாம் ஸ்டார்ட் ஆகும். ஞாபகம் இருக்கும். அப்போ டாலர் சைனில் ஸ்டார்ட் ஆகக்கூடிய விடைகள் எங்களுக்கு 3 மற்றும் 4 இருக்கு. அதில் 3வது பிள்ளை என்ற ஸ்பேஸ் வந்துருக்கு. வேரியபிள் நேமுக்கிட்ட ஸ்பேஸ் வரலாமா? வரையலாது. அதனால 3வது பிள்ளை சரியான விடையார பிள்ளைகள் நாலாவது. 4வது. 4வது. 30வது MCQ பாருங்க. எங்களுக்கு பின்வருவனவற்றுள் விழு தொடர் பாணித்தால் CSS கிளாஸ் தெரிவுகளுக்கு, கிளாஸ் என்றா எதற்கூடாக ஸ்டார்ட் பண்ணணும்? டாட். கிளாஸ் என்றா எதை வச்சு கால் பண்ணுறது? டாட். ஐடி என்றா ஹேஷ். ஞாபகம் இருக்கோ? ஓ எலிமெண்ட் என்பது பிள்ளைகள் டெக்கை மட்டும் போடுறது. குரூப்பிங் என்கிறது பிள்ளைகள் பல டெக்ஸை உண்டாச்சியது வழங்குறது. பார்ப்போம். யூனிவர்சல்ண்டா அஸ்ட்ரிக் மார்க். கேட்டது கிளாஸ் பிள்ளைகள். நேரடி ஆன்சர் எங்கே இருக்கு? டாட் வச்சு வரது ஃபர்ஸ்ட் ஒன். ஃபர்ஸ்ட் ஒன். ஃபர்ஸ்ட் ஒன். 30வது முதலாவது. 31 பாருங்க. HTML படிவத்தில் கெட் போஸ்ட் முறைகள் தொடர்பாக தவறானது. நாங்கள் படிச்சிருக்கோம் 2 HTTP ரெக்வஸ்ட் மெத்தட் இருக்கு. ஒன்று கெட் மெத்தட், ரெண்டாவது போஸ்ட் மெத்தட். இதில் கெட் மெத்தட் எங்களுக்கு பிள்ளைகள் ஜூஆர்எல் அதாவது அட்ரஸ் பாரில் ஜூஆர்எல் காட்டும்.
போஸ்ட் மெத்தட் காட்டாது. அதனால உணர்திறன் மிக்க தரவுகளை பரிமாற்றுகின்ற இடங்கள்ல யாரு பெஸ்ட்னு கேட்டா போஸ்ட். கெட் வந்து பொருத்தம் இல்லை. காரணம் யூஆர்எல்ல காட்டக்குள்ள நாங்கள் அடிக்கிற பாஸ்வேர்டு எல்லாம் வந்து எங்களுக்கு விசிபிள் ஆகும் இல்லையோ. அதனால கெட்டை நாங்கள் பயன்படுத்த மாட்டோம். அதுக்கு யார் யூஸ் பண்ணுவோம்? போஸ்ட். பட் இருந்தும் நாங்கள் சரியான பெருமானங்களோட அந்த குவாரி ஸ்ட்ரிங்கை அந்த யூஆர்எல்ல வந்து பிள்ளைகள் நாங்கள் புக் மார்க் செய்யணுமாக இருந்தால், புக் மார்க் செய்யணுமென்ற பிள்ளைகள் எங்களுக்கு சரியா எக்ஸாக்டான யூஆர்எல் தானே நாங்கள் புக் மார்க் பண்ணலாம். இப்போ சரியான யூஆர்எல்ல புக் மார்க் பண்ணணுமெண்டா புக் மார்க் செய்ய வேண்டிய இடங்கள்ல யாரை யூஸ் பண்ணணுமெண்டா பிள்ளைகள்? கெட் மெத்தட். கொஞ்சம் இருங்க. டூ மினிட்ஸ் இருங்கம்மா. 2 minutes. ஓகே, சாரியா, ரைட். பாருங்க மேம், HTTP படிவத்தில் கெட் கமா போஸ்ட் முறைகள் தொடர்பாக தவறான கூற்று கேட்டிருக்கு. பாப்போமா தம்பி? பொதுவாக மனிதங்களுக்கு சப்மிட் பண்ணுறதுக்கு போஸ்ட் பெஸ்ட்டா கெட் பெஸ்ட்டா சொல்லுங்க. சப்மிட் பண்ணுறதுக்கு தரவுகளை நாங்கள் அனுப்புறதுக்கு சர்வரை நோக்கி போஸ்ட் மெத்தட். போஸ்ட். தரவை நாங்கள் எடுக்கிறதுக்கு யார் பெஸ்ட்டாக இருக்கணும்? Get. கெட். லைக் நாங்கள் யூடியூப் ஒன்று கிளிக் பண்ணுறோம். யூடியூப் வீடியோவை கிளிக் பண்ணால் மேலுக்கு எங்களுக்கு யூஆர்எல் தெரியணும் தானே. ஆமாம் சார். வீடியோ ஒன்று நாங்கள் ப்ளே பண்ணக்குள்ள மேலுக்கு யூஆர்எல் தெரியுது இல்லையோ. யூஆர்எல் தெரிஞ்சால் தானே நாங்கள் புக் மார்க் பண்ணலாம், யூஸ் பண்ணலாம். அப்போ அந்த இடங்கள்ல எங்களுக்கு யூஆர்எல் தெரியணுமெண்டா நாங்கள் இதை யூஸ் பண்ணணும். கெட்டா போஸ்டா? தம்பி இப்போ எக்ஸாம்பிளுக்கு ப்ராக்டிக்கலாக திங்க் பண்ணி பாருங்க. நாங்கள் யூடியூப்ல ஒரு வீடியோ ஒன்று பார்க்கோம். எங்களுக்கு https://youtube.com இப்படியே காட்டி கொண்டிருக்க எல்லா வீடியோவுக்கும். அப்போ நாங்கள் பார்க்குற வீடியோவுக்கு எல்லாம் வந்து என்ன லிங்க்னு கண்டுபிடிக்கலாமா? எந்த வீடியோவை கிளிக் பண்ணாலும் இப்படி தான் இருக்கு. கண்டுபிடிக்கலாமா? இல்லை. கண்டுபிடிக்கலாம். இதே நாங்கள் ஒரு வீடியோ பார்க்குறோம், அதுக்கு எங்களுக்கு ABC-BNHன்னு சொல்லி காட்டுது. இன்னொரு வீடியோ பிள்ளைகள் அதே மாதிரி எங்களுக்கு ஒரு லிங்க் ஒன்று வந்திருக்கு அப்படின்னு சொன்னால் லைக் XYZ-PQRன்னு வந்திருக்கு. இப்போ எங்களுக்கு இந்த வீடியோ, இந்த லிங்க் வந்து ஒரு வீடியோவையும் இந்த லிங்க் வந்து இன்னொரு வீடியோவையும் குறிக்குமா இல்லையா? இப்போ எங்களுக்கு சரியாக புக் மார்க் பண்ண முடியுமா இல்லையா? இந்த சரியான ஜூஆர்எல்லை காட்டணும் என்றால் எங்களுக்கு பொருத்தமான மெத்தட் யார் பிள்ளைகள்? கெட்டா போஸ்டா? கெட் மெத்தட். கெட் மெத்தட். விளையாட்டோம் அனுப்ப. இப்போ சொல்லு தம்பி, எங்களுக்கு பயனர் பக்கத்திலிருந்து சேவையகத்துக்கு தரவுகளை பரிமாற்ற இந்த 2 முறைகளும் பயன்படுத்தப்படும். சரியா? கரெக்டாடா? நாங்கள் ஆமாம் சார். நார்மலாக வந்து பிள்ளைகள் கெட் போஸ்ட்னு எதுக்கு யூஸ் பண்ணுறேன்? தரவுகளை பரிமாற்றுவதற்கு பயன்படுத்தப்படுவது. கெட்டை பயன்படுத்தியும் பரிமாற்றலாம், போஸ்ட்டை பயன்படுத்தியும் பரிமாற்றலாம். ஆனால்
பரிமாற்றுகின்ற போது சென்சிட்டிவ் டேட்டா பரிமாற்றப்படுதுன்னா கண்டிப்பா நாங்க யாரை யூஸ் பண்ணணும்? போஸ்ட். Post minute. எஸ். முதலாவது கூற்றுச்சரி தான் எங்களுக்கு பயனர் பக்கத்தில் இருந்து சேவையகத்துக்கு தரவுகளை பரிமாற்ற இந்த இரண்டு முறைகளும் பயன்படுத்தப்படும். சரி, கெட் முறை போஸ்ட் முறையை விட வினைத்திறன் கூடியதாம். கெட் முதல் வந்து பிள்ளைகள் வினைத்திறன் கூடியதா? வரையறுக்கப்பட்ட தரவை தான் நாங்கள் அனுப்பலாம், கூட தரவும் அனுப்ப இயலாது. பிள்ளை, ஆம் கெட் முறையானது உணர்திறன் மிக்க தரவுகளை அனுப்ப மிக பொருத்தமானதாம். பொருத்தமானதா? இல்ல. டேய், விசிபிள் ஆகும் இல்லோ URL? இல்ல சார். கெட் மெத்தட் விசிபிள் ஆகும் இல்லோ? விசிபிள் ஆகும்ங்கிறதுனால இது உணர்திறன் மிக்க தரவுகள் அனுப்ப பொருத்தம் இல்லை. டேய், URL தெரியும் தானே பாப்பா, என்ன அட்ரஸ் காட்டும் தானே எங்களுக்கு இதுல. ஆம் சார். ரைட். இப்ப சொல்லுங்க எங்களுக்கு, போஸ்ட் முறையில் தரவுகளின் அளவு தொடர்பான வரையறை இல்லை. சரியா? போஸ்ட் ஆம் முறையில் தரவுகளின் அளவு தொடர்பான வரையறை இல்லையா? டேட்டாட லென்த் வந்து பிள்ளைகள் லிமிட்டட் இல்லையா போஸ்ட் மெத்தட்ல? எல்லா மெத்தட்டுக்கும் லிமிட்டேஷன் ஒன்று இருக்கு தானடா. கெட்டுக்கும் இருக்கு, போஸ்ட்டுக்கும் ஆம் இருக்கு பிள்ளைகள். போஸ்ட் கெட்டை விட கூட அனுப்பும். போஸ்டின் ஆம் சார். கோரிக்கைகளில் பக்க அடையாளங்குறிகளை இட முடியாது. போஸ்ட்ல பிள்ளைங்களுக்கு வெயிட் பண்ணுங்க, இது சரிதானே கூற்று? வெயிட் ஆம் பண்ணுங்களா, சார். வெயிட் பண்ணுங்க, வெயிட் பண்ணுங்க. தவறானது தான் எங்களுக்கு ஜெர்மடி. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்களா. எங்களுக்கு ஃபர்ஸ்ட் என்ன சொல்லிருக்கு? இந்த இரண்டு முறைகளும் பரிமாற்றப்படும் சர்வருக்கு, கரெக்ட். பட் இருந்தும் ஆம் தரவுகளை பரிமாற்ற யூஸ் பண்ணுவோமா? நோ. நாங்க சொன்னோம் என்ன பிள்ளைகள், சப்மிட் பண்ண யாரு பொருத்தம்? சப்மிட் பண்ண யாருடா பொருத்தம்? சப்மிட் பண்ண Post. போஸ்ட். மீட் எடுக்கத்தான் யாரு பிள்ளைகள்? கெட். கெட். கையால் எண்டு வந்திருந்தா கரெக்ட் பிள்ளைகளா? கையால் எண்டு வந்திருந்தா கெட்டும் வரும் போஸ்டும் வரும். பரிமாற்றம்னு சொன்னா டிரான்ஸ்ஃபர் பண்றது. அப்ப டிரான்ஸ்ஃபர் பண்ண யாரு பெஸ்ட்? Post. போஸ்ட். போஸ்ட். இவங்க ரெண்டு மண்டு சொல்லி காட்டால பிள்ளை. கிளியர்? கெட் முறை போஸ்ட் முறையை விட வினைத்திறன் கூடியது என்று சொல்லியிருக்கு பிள்ளைகள். எங்களுக்கு டேட்டாவை ரிட்ரீவ் பண்ணக்குள்ள யாரு ஃபாஸ்டா இருக்குன்னு சொல்லுங்க, கெட்டா போஸ்டா? போஸ்ட். எஃபிஷியன்சி Get சொல்றது, method. கெட் முறை வந்து போஸ்ட் முறையை விட மிக வினைத்திறன் கூடியது என்று சொல்றாங்க. நீங்க சொல்லுங்க, எங்க நாங்க புக் மார்க் பண்ணலாம்? போஸ்ட். Get method. அட்ரஸ் தெரியும் எங்களுக்கு, எங்க நாங்க Get method. சரியான URL ஃபைண்ட் பண்ணலாம்? கெட் மெத்தட். அப்ப இந்த கூற்று சரியா அப்படியா? சரி. சரி. கெட் முறையானது உணர்தரவுகளை அனுப்ப மிக பொருத்தமானது. இது பிள்ளை இல்லவாப்பா? ஆம் சார். சார். நாலஞ்சு விட வரப்போதே, வெயிட் பண்ணுங்க. சார் ஃபர்ஸ்ட் ஒன் அது சரிதானே? ஃபர்ஸ்ட் ஒன் வந்து எங்களுக்கு ரெண்டுமே தரவுகளை பரிமாற்ற யூஸ் பண்ணுவோமா? தரவுகளை பரிமாற்றுவதற்கு கேள்வி சரியான கேள்வி கூற்ற தவறானது. மாத்தினா கேள்வி என்ன கேள்வி? தவறானது. தவறானது. சரியான கூற்ற மாத்தினா சரி அப்ப வருது. தவறான கூற்றண்ட குலமான எங்களுக்கு முதலாவது ஸ்டேட்மெண்ட் பிள்ளைதானே. இந்த ஆம். ரெண்டும் தரவுகளை பரிமாற்ற யூஸ் பண்ணுவோமா? இல்ல. இல்ல சார். ரெண்டும் யூஸ் பண்ண மாட்டோம் இல்லையா? இனி இவன் சொல்றத வச்சு நாங்க பார்க்க போக்கல. யாரு இவன் சொல்றத வச்சு நாங்க பார்க்க போக்கல. பரிமாற்றத்தை நாங்க எப்படியும் கன்சிடர் பண்ணலாம், அவளை ஹேண்டில் பண்ற மாதிரி கதைக்கான யூஸ் பண்ணலாம் பிள்ளைகள். கரெக்டோ? இவன் ஆம். விடப்படி நாங்க வரப்போக்கல பரிமாற்றம்ங்கிறத நாங்க அனுப்புற பெற்றுக்கொள்ற ரெண்டுக்கும் யூஸ் பண்ணலாமா இல்லையா? ஆம் சார். அப்படி பார்க்க போக்கல ஏ ஸ்டேட்மெண்ட் எங்களுக்கு கரெக்ட். என்ன பிள்ளைகள், சரியானது மிக பொருத்தமானது சொல்லுவான். 5 விடையை நாங்க வாசிக்கணும். 5 விடையில எது எங்களுக்கு சரியாப்படுதோ அதை அடிச்ச மாட்டா சரி. கவனமா. ரைட். கெட் முறை போஸ்ட் முறையை விட வினைத்திறன் கூடியது. ஓகே அணி? ஓம் சார். கெட் முறை வந்து பிள்ளைகள் உணர்திறன் மிக்க தரவுகளை பரிமாற்றுவதற்கு மிக பொருத்தமானதாம். இது நாங்க 100% பிள்ளைகள் ரிஜெக்ட் பண்ணலாம். கரெக்டா? ஆம். என்னடி சொல்லுங்க, கெட்டை விட யாரு பிள்ளைகள் பெஸ்ட்? போஸ்ட் தான். Post. காரணம் உணர்திறன் மிக்க தரவுகள் அனுப்ப யாரு பொருத்தம் இல்லை? கெட். கெட் பொருத்தம் இல்லை. நாங்க படிச்சிருக்கேன் கெட்டை விட போஸ்ட் வந்து அன்லிமிட்டட் டேட்டாவை டிரான்ஸ்ஃபர் பண்ணலாம் படிச்சிருக்கேன். ஞாபகம் இருக்கும்? ஞாபகம் இருக்கா? URL பிள்ளைகள் என்டர் பண்ணுற தரவுக்கு லென்த் ஒன்று கிடையாது. பிகாஸ் அட்ரஸ் எங்களுக்கு தெரிறதுனால அன்லிமிட்டட் டேட்டா அனுப்பலாம்னு படிச்சிருக்கேன். ஞாபகம் இருக்கா? ஆம் சார். போஸ்டின் கோரிக்கைகள்ல புக் மார்க்க இட முடியாதுன்னு சொல்றான். அதுவும் கரெக்ட். காரணம் URL தெரியாதே. இப்ப சொல்லுங்க, ஃபர்ஸ்டா தேர்டா?
Third. Third. Third, sir. ஃபர்ஸ்ட் நாங்க எதை வச்சு ரிமூவ் பண்ணலாம்டா இந்த தரவுகளை பரிமாற்றன்றதை அவன் எடுக்கிற போற ரெண்டையும் சொல்றான் பிள்ளைகள். நாங்கள் ரெண்டு பரிமாற்றத்துக்கு கெட்டையும் பயன்படுத்தலாம் போஸ்டையும் பயன்படுத்தலாம் இடம். ஆம், sir. கெட்டை நாங்க பயன்படுத்தி அனுப்பலாம் போஸ்டையும் பயன்படுத்தி அனுப்பலாம். கரெக்டான பிள்ளைகள். ஆம் சார். ஆம், sir. கெட் எங்களுக்கு டிஸ்ப்ளே பண்ணி காட்டும் போஸ்ட் எங்களுக்கு டிஸ்ப்ளே பண்ணி காட்டாது. அப்ப அந்த விடையில பிள்ளைகள் நாங்க தைரியமா அடிக்கலாம். யாருக்கு எங்களுக்கு ஆன்சர்? மூன்றாவது. மூன்றாவது. இல்ல, sir. ரைட். அப்படியே வந்தீங்கன்னா அடுத்த கொஸ்டின் பாருங்க. இல்ல, sir. வேற கொஸ்டின் வந்திருக்காண்டி? இல்ல, sir. இல்ல சார். அப்ப ஸ்ட்ரக்சர் பார்ட். ஸ்ட்ரக்சரை பாருங்க. ஒரு வலை மேலோடியில் பதிப்பு வழங்கும் போது பின்வரும் HTML கூற்றிலிருந்து எதிர்பார்க்கப்படுகின்ற விளைவு எழுதுக. முதலாவது வருமாடா இஃபெக்ட் ஆஃப் சோஷியல் நெட்வொர்க்கிங் வராது. காரணம் என்ன? கமெண்ட். HTML காமெண்ட் இல்லையா? ஓம் சார். ஆம், sir. HTML காமெண்ட்ங்கிறதால எங்களுக்கு வராது. அடுத்தது பேராகிராஃப் டெக் நாங்கள் ஓப்பன் பண்ணியிருக்கோம். சோஷியல் நெட்வொர்க்கிங் ஹேஸ் என்பது பிள்ளை எங்களுக்கு வரப்போகுது. சோஷியல் நெட்வொர்க்கிங் ஹேஸ்ங்கிறது வரப்போகுது பிள்ளைகள். அதில் மாற்றம் இல்லையே. டன். இப்போ பிரேக் பண்ணா அடுத்த லைனுக்கு இறங்குமா இல்லையா? ஆம், sir. எப்படிமா அடுத்த லைனுக்கு இறங்குமா? இங்க பாரு நான் பேராகிராஃப் டெக்க தம்பி இங்க ஓப்பன் பண்ணியிருக்கேன். இன்னும் முடிக்கல. இன்னும் ஆம், முடிக்காதால் sir. சோஷியல் நெட்வொர்க்கிங் ஹேஸ் இருக்குல்ல இன்னும் கேப் வராது. நான் முடிக்கிறத ஆம். பார்த்து தீர்மானிக்கணும். பிரேக் பண்ணா அடுத்த லைனுக்கு தான் இருக்கும். அடுத்த லைன்ல அட்வான்டேஜஸ்ங்கிறது வரப்போகுது. கரெக்ட். ஆம், அடுத்த sir. லைன்ல அட்வான்டேஜஸ்ன்றது வரப்போகுது பிள்ளைகள். ஆனால் அது கீழே கோடு போடப்படும். காரணம் நாங்க என்ன டேக் யூஸ் பண்ணிக்கோம்? யூ டேக் யூஸ் பண்ணியிருக்கோம். கோடு போடப்படும். அதுக்கப்புறம் பிள்ளைகள் எங்களுக்கு பிரேக் பண்ணிருக்கேனா? நோ. பாருங்க இல்ல. பிரேக் பண்ணுனேன். நெட்வொர்க்கிங் ஹேஷுக்கு பக்கத்துல பிரேக் பண்ணேன். அடுத்த லைனுக்கு இறங்கிச்சு. அட்வான்டேஜஸ் எங்களுக்கு ஜூ டேக்ல வந்தால கோடு போட்டு வரும். அங்கால அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ்ங்கிறது பிள்ளைகள் எங்களுக்கு சேர்ந்து வரும். பட் கோடு இல்லை. கரெக்டா? ஆ. அதுக்கப்புறம் எங்களுக்கு பி டேக் முடிக்க முடியல. அந்த கேப் எங்களை காட்டலாம். சரியாடா விடு. ஆம், sir. ஓகே சார். ஓம் சார். ஓகே. கொஞ்சம் இருங்களா, குழந்தை வருது. ஆமா. ஓ சார் 3 hours போட்டு பார்க்குறேன். 3 to 4 hours. ஓ சார். சரி சார். ஓகே சார். ஓகே சார். தேங்க்யூ. சரி சார். ஓகே. சரி ஓகே. பாருங்க. இதுல தம்பி எங்களுக்கு ஒரு வலை மேலோடினால் பதிப்பு வழங்கப்படுகின்ற போது பின்வரும் HTML குறிமுறை கூறிலிருந்து எதிர்பார்க்கப்படுகின்ற விளைவை எழுதுக. பாப்பமா டேபிள் இருக்கு தம்பி. பார்டர் ஒன்று போட்டிருக்கு. சரி. கேப்ஷன் இருக்கு இல்லையோ? கேப்ஷன் யார் அப்படிகள்? அட்டவணைன தலைப்பு. அது அட்டவணைக்கு சென்டர் பண்ணப்பட்டு வரும். ஞாபகம் இருக்கோ பிள்ளைகள்? ரைட். ஆம், sir. இதுல TR ஓப்பன் பண்ணப்பட்டிருக்கு. முதலாவது டேபிள் ரோ. THக்குள்ள டைம், அடுத்த THக்குள்ள ஈவெண்ட். சரி போடுவோமா? இங்க பாருங்க. அப்ப எங்களுக்கு டேபிள்ல முதலாவது ரோ. கரெக்ட்.
அதுல ஓ முதலாவது டிஹெச்சுக்குள்ள யார் வரும்? டைம் Time. முதலாவது டிஹெச்சுக்குள்ள பிள்ளைங்களுக்கு டைம் வரும். நீங்கள் இப்படி போட்டா என்ன மாதிரி போட்டா நல்லா இருக்கும். இப்படி அப்படி போட விருப்பம் இல்லைன்னு சொன்னா பிரச்சனை இல்லை. நீங்க சும்மா சாலிட் லைன்லயும் அடிக்கலாம், கூட பிரச்சனை இல்லை. பட் என்ன மாதிரி போட்டீங்கன்னா நல்லா இருக்குமா? ரைட், ஓகே. போல்ட் பண்ணி காட்டுவோமா? போல்ட் ஆகும் தானே. டிஹெச் ஓ யூஸ் பண்ண பிள்ளைகள் போல்ட் ஆகி சென்டர் பண்ணப்படும். அடுத்ததுக்குள்ள யார் வரப்போகுது பிள்ளைகள்? ஈவெண்ட் இல்லையோ? Event. இவெண்ட் ஸோ எங்களுக்கு ஈவெண்ட் என்பது பிள்ளைகள் அடுத்ததுக்குள்ள வரப்போகுது. ரைட், கேபிட்டல் யாருக்கு இல்லை, ஈவெண்ட். இது சென்டர் பண்ணப்பட்ட பிள்ளைகள் அதே மாதிரி எங்களுக்கு போல்ட் ஆகும். டன். அடுத்தது பாருங்க பிள்ளைகள், அடுத்த டிஆருக்குள்ள டிடிக்குள்ள இடிஎம் இருக்கு, அடுத்த டிடிக்குள்ள பிள்ளைகள் டிராமா இருக்கு. இப்போ எங்களுக்கு அடுத்த பாக்ஸ் ஸ்டார்ட் ஆகும் இல்லையோ? ரைட், ஓ இதுல கவனிங்க, இதுல முதலாவது டிடிக்குள்ள பிள்ளைகள் ஃபர்ஸ்ட் டிடிக்குள்ள 8 AM அடுத்த டிடிக்குள்ள யார் வரும் பிள்ளைகள்? டிராமா drama வரும். இங்க பாருங்க, இது எங்களுக்கு இடப்பக்கம் வரும் இல்லையா? போல்டா இருக்குமா? நோ சார் இல்ல போல்ட் ஆகாது. போல்ட் ஆகாமல் 8 AM வரும். கிளியர்? அங்க இருக்க மாதிரி போடணுமா? 8 AM. அதுக்கு பக்கத்துல பிள்ளைங்களுக்கு டிராமா வரப்போகுது இல்லையா? இதே மாதிரி ஒரு செட்டப் ஒன்று எங்களுக்கு இங்கால பக்கம் வரும் பிள்ளைகள். அதுல வர டெக்ஸ்ட் எங்களுக்கு என்ன? டிராமா டிராமா. அதுக்கப்புறம் தம்பி டிஆர் டிடிக்குள்ள 10 மணி அங்கால நியூஸ் கொண்டு வரப்போகுது. அதே மாதிரி இது அப்படியே க்ளோன் பண்ணிட்டோம்னா சரி, இதே மாதிரி எங்களுக்கு வரப்போதா. இப்போ நான் போகிறேன் பாருங்க பிள்ளைங்களுக்கு. முதலாவது ஒரு டேபிள் ரோ ஒன்று வரும். அந்த ரோக்குள்ள பிள்ளைகள் 2 பாக்ஸ் இல்லையா? முதலாவது செல், தினங்களுக்கு அடுத்த செல். ஓகே, 2 செல் வரும் பிள்ளைகள். நீங்க சாலிட் லைன் போடலாமா? என்ன மாதிரி போடணும்னு அவசியம் இல்லை. அதுக்குள்ள தம்பி எங்களுக்கு முதலாவது எத்தனை மணி போட்டிருக்கு சொல்லுங்க? 10 மணி. 10 AM. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் எங்களுக்கு யாரு? நியூஸ் இல்லையா? நியூஸ் இப்போ எங்களுக்கு அடுத்த நியூஸ் வந்து வரப்போகிறா இங்க இந்த இடத்துல நியூஸ். ஓகே, டன். அதுக்கப்புறம் பிள்ளைகள் டிஆருக்குள்ள டிடிக்குள்ள கால் ஸ்பேன் ரெண்டுன்னா 2 காலமை merge பண்ணுது. ஞாபகம் இருக்கோ? 2 காலமை merge பண்ணா எங்களுக்கு தனி ஒரு செல்லா தான் பிள்ளைகள் இருக்கும். எத்தனை செல் இருக்கும்? தனி ஒரு செல்லா தான் இருக்கும். இப்ப இந்த செல்லுக்குள்ள பிள்ளைங்களுக்கு யார் வரப்போன்னு சொன்னா லஞ்ச் என்பது வரப்போகுது. லஞ்ச் எங்கால பக்கம் அலைனாமன்னு கேட்ட பிள்ளைகள் சென்டர் இல்லை, யாரு? இடது பக்கம்தான். ஞாபகம் இருக்கோ? ரைட். வி அலைன் சென்டர் போட்டத்தான் சென்டர் ஆகும் எங்களுக்கு. இப்போ ஓகேயா? டவுட் கிளம்பி அவுட்புட் இல்ல சார் நான் போட்ட மாதிரி போட்டீங்கன்னா பிள்ளைகள் பர்ஃபெக்டாக இருக்கு உங்களுக்கு ஆன்சர். டன். அப்படியே வந்தீங்கன்னா பிள்ளைகள் அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஒரு வலைப்பக்கத்தை உருவாக்கும் போது வெளிப்பாணித்தாளை பயன்படுத்துவதின் 2 அனுகூலங்களை குறிப்பிடுக. என்ன சொல்லலாம்? ஒன்று, குறிமுறைகளை நாங்க மீள மீள எழுதுவதற்கான பிள்ளைகள் நேரத்தை குறைக்கலாமா இல்லையா? ஆம் சார் அடுத்து, ஒரே கோலத்தாளை பயன்படுத்தி பல்வேறுபட்ட பக்கங்களுக்கு இலகுவாக பாணிகளை வழங்க முடியலாம். அதே மாதிரி எங்களுக்கு குறியீட்டு பிள்ளைகள் சிக்கலை குறைக்கும் என்ற ஈஸியாக நாங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம். பராமரிக்கிறது எங்களுக்கு ஈஸி, எவ்வளோ நாங்கள் போடலாம் யோசிச்சு பாருங்க. அதே மாதிரி பிள்ளைகள் எல்லா வலைப்பக்கங்களையும் ஒரே நிலைத்தன்மையை உறுதிப்படுத்த முடியுமா இல்லையா? கன்சிஸ்டன்சி. எஸ். அப்படியே வந்தீங்கன்னா ரெண்டாவது கேள்வி, பின்வரும் அட்டவணையில் தரப்பட்டுள்ள HTML மூலதனங்களுக்கு தேவையான பாணிகளை கருதுக. சிஎஸ்எஸ் தொகுதி தேரி அண்ணா குரூப் செலக்டர் பார்த்தீங்களோ? குரூப் செலக்டர் என்ன கருவை மாத்திரம் பயன்படுத்தி மேற்கொடுத்த தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு மிக திறமையான விதத்தில் ஒரு பாணித்தாள் எழுதுக. குரூப்பிங் செலக்டர் யூஸ் பண்ண போகிறோம். அப்போ நாங்கள் 2 பேருக்கும் பிள்ளைகள் ஒரே மாதிரி இருக்கிற ஸ்டைல்ஸ் எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட்டுக்கு ஐடென்டிஃபை பண்ணணும். 3 டேக் இருக்கு. இந்த 3 பேரோட சிமிலாரிட்டியை பாருங்க பிள்ளைகள். 3 பேருக்கும் கலர் ரெட்டா பாருங்க. இவரையும் கலர் ரெட், இவரையும் கலர் ரெட், இவரையும் கலர் ரெட். எஸ். ஃபோன் ஃபேமிலி எல்லாருக்கும் ஓகேவா? ஃபோன் ஃபேமிலி இவருக்கும் கேலிப்ரி, இவருக்கும் கேலிப்ரி, இவருக்கும் அந்த பிள்ளைகள் கேலிப்ரி. டெக்ஸ்ட் அலைன் ஜஸ்டிஃபை பேராகிராஃபுக்கும் டெக்ஸ்ட் அலைன் ஜஸ்டிஃபை என்பது பேராகிராஃபுக்கும் H2க்கு தான் வந்திருக்கு. அப்போ 2 குரூப் செலக்டர் எடுத்தோம்னா சரி. ரைட். இப்போ சொல்லுங்க, நாங்கள் போட போகிறோம் குரூப் செலக்டர். முதலாவது 3க்கும் சேர்த்து எடுப்போமா?
சொல்லுங்க P, H1, அடுத்து H2. P, H1, H2. என்ன செலக்ட் எழுத போறேன்னு சொல்லுங்க. முதலாவது கலர் வந்து ரெட் ஆகணும் இல்லையா? Oh, கலர் காலோன் ரெட் செமிகாலோன். அங்கால H1 டெக்ஸ்ட் font ஹைபன் family. அலைன் காலோன் ஜஸ்டிஃபை. இது ஓகேவா? டன். இல்ல சார், font family. ஃபோன் ஃபேமிலி இல்லையா? எல்லாத்தையும் காமனான யாரு? ஃபோன் ஃபேமிலி போடுவோம். ஃபோன்ட் ஹைஃபன் ஃபேமிலி காலோன் Calibrate. 2 பேரும் காமனான யார் அப்படிகள்? கேலிப்ரி. ஓகே. அதுக்கப்புறம் Oh, பிள்ளைங்களுக்கு 2 பேருக்கு மட்டும் மிச்சார் யாரு? பேராகிராஃபும் H2க்கு மட்டும். ஸோ P, H2க்கு இப்போ நாங்கள் பாஸ் பண்ண போகிறது யாரு? டெக்ஸ்ட் அலைன் காலோன் ஜஸ்டிஃபை. ஓகேவா? sir. யாருக்கும் டவுட் இருக்கா? இல்லையே? இல்ல சார். ரைட். அப்படியே வந்தீங்கன்னா பிள்ளைகள் அடுத்த கொஸ்டின். பின்வரும் PHP குறிமுறையை கொண்டு ஸ்கூல் டிபி எனப்படுகின்ற MySQL தரவுத்தளத்தில் ஸ்டூடெண்ட் எனும் அட்டவணையில் நேம், கிளாஸ் புலங்களுக்கு தரவுகளை சேர்ப்பதற்கு எதிர்பார்க்கப்படுகிறது. ஸ்கூல் டிபியில் புகு பதிகைக்கு உரிய பயனர் பெயரும் கடவுச்சொல்லும் முறையே அட்மின், A எக்ஸ்கிளமேஷன் மார்க் 2T ஸ்டார் ஆகும். வெற்றிடங்களை நிரப்பி PHP குறிமுறை கூற்றை பூரணப்படுத்துக. லேசிதா. அப்போ நாங்கள் எத்தனை கேள்வி இது மாதிரி பார்த்துருக்கோம். சரி, ஈஸியாக நாங்கள் மாற்றலாமா? வெயிட் பண்ணுங்க. Done. பாருங்க மனுங்களே, கனெக்ஷன்ல நியூ MySQL யூஸ் பண்றான். இதுக்கு பதிலாக இன்னொன்று யூஸ் பண்ணலாம். யாரு? MySQL கனெக்ட். நியூ MySQL பிள்ளைகள் நாங்கள் 3 விஷயங்கள் பாஸ் பண்ணணும். 4 விஷயம் பாஸ் பண்ணணும். ஒன்று சர்வர், ரெண்டாவது யூசர் நேம், மூணாவது பாஸ்வேர்ட், நாலாவது டேட்டா பேஸ் நேம். ஞாபகம் இருக்கா? Oh, இப்போ ஃபர்ஸ்ட்டுக்கு நாங்கள் பாஸ் பண்ணணும் யூசர். யூசர் யார் பிள்ளைகள்? இன்வெர்டட் கமாக்குள்ள அட்மின். admin, அடுத்த பிள்ளைகள் பாஸ்வேர்ட். பாஸ்வேர்டு எங்களுக்கு யார் இருந்திருக்கான்? A எக்ஸ்கிளமேஷன் மார்க் 2T ஸ்டார் மார்க். இது பாஸ்வேர்ட். அங்கால நாலாவது போட போகிறது யார் தம்பி? டேட்டா பேஸ் நேம். யாருங்க டேட்டா பேஸ்? ஸ்கூல் full DB. _DB. கிளியர்? டன். இஃப் கனெக்ஷன் எரர் இருக்காண்டுக்காங்க இருந்தால் டை. SQL கூற்று சொல்லுங்க பிள்ளைகள். சேர்க்கணும்னா என்ன கூற்று போடணும்? Insert insert, into அட்டவணையோட பேர் என்ன? ஸ்டூடெண்ட் எனும் அட்டவணை அப்படின்னா ஸ்டூடெண்ட். இன்சர்ட் இன்டு ஸ்டூடெண்ட். பிரக்கெட்ல பிள்ளைகள் ஃபீல்ட் நேம் சொல்லணும். காலம் நேம் என்னென்ன காலம் இருக்கு சொல்லுங்க. நேம், சொல்லுங்க பிள்ளைகள். நேம், class, கிளாஸ். நேம், கிளாஸ். வேல்யூஸ் பட்டு பிள்ளைகள் PL. ஓகே. இஃப் கனெக்ஷனுக்கு உட்பட்ட குவாரி என்ன குவாரி ட்ரூவா இருந்தா நியூ ரெக்கார்ட் கிரியேட்டட் சக்சஸ்ஃபுல்லி என்று காட்டணும். குவாரிக்கு நாங்கள் வச்ச பேர் என்ன பிள்ளைகள் பாருங்க. எங்க எங்களுக்கு SQL குவாரி வேரியபிள் நேம் SQL. ஸோ இஃப் $sign கனெக்ஷன் குவாரி அங்கட குவாரி எங்க எழுதப்பட்டிருக்க பிள்ளைகள்? SQL-க்குள்ள. கிளியர்? ஓகே சார். sir. சின்ன கொஸ்டின் பாருங்க, சின்ன கொஸ்டின். ரைட், அவ்வளோதான். இதோட எங்களுக்கு 2019ஆம் ஆண்டு முடியுது. இனிமேல் 2020ஆம் ஆண்டு பாட்டோம்னா சரி பிள்ளைகள். 20ஆம் ஆண்டு எங்களுக்கு அந்த தேர்றதுக்கான கஷ்டம் இருக்காது. பேப்பர் எடுத்தோம்னா பிள்ளைகள் பார்க்குறது தான். ஓகே, பாப்போமா? Ah, 42வது. 42ஆ? Oh, ரைட். அவங்க தேர்றதுக்கான வாய்ப்பு குறைய. இப்போ 2020ஆம் ஆண்டு இருந்துட்டா தொடர்ச்சியாக எங்களுக்கு ஒவ்வொரு ஒரு யூனிட்டும் வரும். அங்கே அழகாக பார்த்து கொண்டு வரலாம். இது செட்டப்பாக ஆரம்பத்திலேயே பண்ணிக்கலாம் அவங்க. சரி பாருங்க, 2020 42. வினா இலக்கம் எங்களுக்கு 42. வரைவிலக்கண பட்டியலை வரையறுப்பதற்கு பின்வரும் HTML ஒட்டுகளில் பயன்படுத்தப்படுவது எது? சொல்லுங்க. அப்படியே டிஸ்கிரிப்ஷன் லிஸ்ட்டுக்கு 3 டேக் தேவை. ஒன்று மெயினாக DL, அதுக்குள்ள DT, அதுக்குள்ள DD. எங்க இருக்கு ஆன்சர்? செகண்ட். செகண்ட். எஸ். ஒரு HTML படிவத்தில் ஃபீல்ட் செட் குழும பிரிப்புக்கு ஒரு தலைப்பை கொடுக்கணும்னா நாங்கள் என்னென்ன யூஸ் பண்ற பிள்ளைகள்? ஃபீல்ட் செட்டுக்கு லெஜெண்ட். ஞாபகம் இருக்கோ? ஃபீல்ட் செட்டுக்கு ஹெடிங் போடுறது யாரு? லெஜெண்ட். ரைட். ஸோ ஆன்சர் 4வது.
பின்வரும் PHP குறிமுறை தொகுதியின் எதிர்பார்க்கப்படுகின்ற விளைவு என்னன்னு கேட்டிருக்கான். இதுவும் லேசான கேள்வி. 44. தம்பி 1 என்று சொன்ன வேரியபிள் வெல்கம் இருக்கு பிள்ளைகள். 2 என்ற வேரியபிள் 2020 இருக்கு. 1.2 என்ற ரெண்டு ஸ்ட்ரிங்கும் சேர்ந்து அனைவரும் சேர்ந்து வரக்குள்ள செகண்ட் ஸ்பேஸ் ஒன் வருமா? இல்ல நோ. அப்ப எங்க இருக்கு ஆன்சர்? செகண்ட் Second one. செகண்ட். செகண்ட் ஒன் அவசரப்பட்டு ஸ்பேஸோட அடிச்சீங்கன்னா 3ஆக அடிச்சிருவீர்கள். கவனம், எங்களுக்கு ஸ்பேஸ் கிடையாது பிள்ளைகள். ரெண்டு ஸ்ட்ரிங்கை நாங்கள் சேர்க்கக்குள்ள யாருக்கு வரும் ஆன்சர்? ரெண்டாவது. ரைட். 45 பாருங்க. பின்வருவற்றுள் எது ஒரு வலைப்பக்கத்தின் தரவிறக்க கதி டவுன்லோட் ஸ்பீடை குறைந்த அளவில் பாதிக்கும் என்று கேட்டிருக்கு இல்லையா? குறைந்த அளவில் இது பாதிக்கும் என்று கேட்டிருக்கு. பார்ப்போம். வலை மேலோடியின் ஆற்றல், வலைப்பக்கத்தில் உள்ள மீ இணைப்புகளின் எண்ணிக்கை, வலைப்பக்கத்தில் உள்ள பிம்பங்களின் எண்ணிக்கையும் அளவும், வலைப்பக்கத்தில் தேக்கி வைக்கப்படுகின்ற சேவைய கணனியின் முறை வழியாக்கல் வலை, வலைப்பக்கத்தை அணுகுவதற்கு பயன்படுத்தப்படும் இணைய தொடுப்பின் பட்டை அகலம். இதுல குறைந்த அளவுல பாதிக்கிற காரணம் கேட்டிருக்கு. பிரவுசர் வந்து கூடிய அளவு பாதிக்கும் இல்லையா? பிரவுசருக்கு பிரவுசர் இன்டர்நெட் ஸ்பீட் கூடி குறையும் பார்த்திருக்கீங்களோ? பிரவுசருக்கு பிரவுசர் பிள்ளைகள் இன்டர்நெட் ஸ்பீட் கூடி குறையும். கொஞ்சம் லைன்ல இருங்க. ஹலோ சார். மார்னிங் சார், சொல்லுங்க சார். டேட் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க சார். எப்போ கேட்கீங்க சார் நீங்க? எப்போ சார் கேட்கீங்க? நெக்ஸ்ட் வீக் 15ஆம் தேதி சார். நான் கொரோனாவில் செய்கிறேன் சார். யா 15 கொரோனாகள் அப்படின்டா இப்படி வந்துட்டு போகும்போது சார் 17 18 போடுமா? சாட்டர்டே. ஓ ஓ ப்ரேயர் டைம் இருக்கலோ? எஸ். அப்படின்டா பிந்தியும் போடல இல்லையா சார்? அங்கே 15 16. ஓ ஓ சார். எஸ். என்ன கொடுக்கிறேன் சார்? 17 போடுங்க இல்லையா? சரி சார், டன். ஓ சார். இல்லை மாத்திரம் சார். ஓகே சரி சார். ஓகே சார், டன். ரைட். குறைந்த அளவில் பாதிக்கக்கூடியது கேட்டிருக்கு இல்லையோ? சொல்லுங்க. வலை மேலோடி என்ற ஆற்றல் கேட்டிருக்கு இல்லையா? ப்ரௌசரோட பிள்ளைகள் கேப்பபிலிட்டி திங்க் பண்ணி பாருங்க. ப்ரௌசரை பொறுத்த மட்டும் ஸ்பீட் வந்து கூடி குறையுமா இல்லையா? ஆம் சார் எஸ். இதுல வலைப்பக்கத்தில் உள்ள மீ இணைப்புகளின் எண்ணிக்கை பிள்ளைகள் லிங்க்ங்களுக்கு எத்தனை லிங்க் இருக்குன்னு சொன்னதை கொண்டு பிள்ளைகள் ஸ்பீட் வந்து கூடி குறையுமா? அவ்வளவு கண்டுங்களுக்கு பார்க்குற லிங்க்னா என்ன? ஜஸ்ட் ஒரு எழுத்து தானே பிள்ளைகள். ஆம் டெக்ஸ்ட் தானே வரப்போகுது. அப்போ இது கொஞ்சம் இருக்கட்டுமா? ஆம் இமேஜ் கண்டிப்பா தாக்கம் செலுத்துமே. ஹை குவாலிட்டியான ஆம் பிக்சர்ஸ் நாங்க யூஸ் பண்ணும்போது பிள்ளைகள் பயங்கர மாதிரி தாக்கம் செலுத்தும். வலைப்பக்கத்தில் தேக்கி வைக்கின்ற சேவையை கணினின்ற முறை வழியாக்கல் அளவு சர்வர் எங்களுக்கு ஸ்லோ வந்தா சைட் வந்து ஸ்லோவா தான் இருக்கும். சர்வர் ஸ்பீடா இருக்கும், சைட் வந்து ஃபாஸ்டா இருக்கும். இது கடுமையா தாக்கம் செலுத்தும் சர்வர். வலைப்பக்கத்தை அணுகுவதற்கு பயன்படுத்தப்படுகின்ற இணைய தொடுப்பின்ற பட்டையகளும் நாங்கள் லோவான இன்டர்நெட் ஸ்பீடை கொண்ட இன்டர்நெட்டை யூஸ் பண்ண மாட்டோம் பிள்ளைகள், ஸ்லோவா தான் இருக்கும். ஆம் இது நாங்கள் ஃபைபர் யூஸ் பண்ண வேண்டிய நெருப்பு மாதிரி இருக்கும். ஸோ எங்களுக்கு குறைந்த அளவில் செகண்ட் ஒன் பாதிக்கக்கூடியன்னு சொன்னா யாரா இருக்கும் பிள்ளைகள்? ரெண்டாவது ரெண்டாவது. சரியோ? ஆம் சார் ரைட். அப்படியே வந்தீங்கன்னா 46வது கேள்வி தந்திருக்கு. கீழே தரப்பட்டுள்ள குறிமுறை பற்றிய பின்வரும் கூற்றுக்களுள் உண்மையானது எது? பார்ப்போமா? ஸ்டைலில் டைட்டிலுக்கு யூஸ் பண்ணுறாங்க. டெக்ஸ்ட் அலைன் வந்து பிள்ளைகள் சென்டரா. இது டைட்டில் வந்து எலிமெண்ட் செலக்டரா அல்லது கிளாஸ் செலக்டரா?
டாட் வந்திருக்கு கிளாஸ் எடிட்டர் கிளாஸ் செலக்ட் செலக்டர். அப்ப டைட்டில்னு சொல்லி நாங்க யாருக்கு கிளாஸ் செலக்டரை வரையறுக்கிறோமோ அவங்களுக்கு மட்டும்தான் யூஸ் ஆகும். அதே ஆம் டைம் இது இன்லைனா இன்டர்னலா எக்ஸ்டர்னலா ஸ்டைல் டேக்குக்குள்ள பயன்படுத்தப்பட்டது யார் இருக்கும்? இன்டர்னல் இன்டர்னல். குட். சேனல். பார்ப்போம். இவர தொழிற்பாடு பிள்ளைகள் இந்த டைட்டில் கால் பண்ணா எழுத்தை வந்து எங்களுக்கு சென்டர் பண்றதும் ஃபொண்ட் கலரை வந்து பிள்ளைகள் நீளமா மாத்துறதும். இது அகநிலை பாணிகளை இன்டர்னல் ஸ்டைலை வரையறுத்து சிஎஸ்எஸ் வகுப்பு எண்ண கருவை பயன்படுத்துகிறது. 46 ஒன்று சரி கரெக்டான பிள்ளைகளுக்கு சரி இன்டர்னல் ஸ்டைல தான் பயன்படுத்துது. அதே டைம் கிளாஸை யூஸ் பண்ணுது. சரி, எங்க இருக்கு ஆன்சர்? ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஒன் என்ன எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணணுமா? இல்ல ரைட். அப்படியே வந்தீங்கன்னா 47வது பிள்ளைங்களுக்கு பின்வரும் HTML குறியீட்டு வரியை கருதுக. ஏ ஹேரஃப்ல ஒரு ஐடி ஒன்றை டார்கெட் பண்ணியிருக்காங்க இல்லையா லிங்குக்கு. இப்போ கோ டு பார்ட் ஏன்றதை கிளிக் பண்ணினா அது எங்க போகும்? யாருக்கு ஹேஷ் பார்ட் ஏ என்று சொல்லி கொடுத்துருக்கோமோ பார்ட் ஏன்னு கொடுக்கப்பட்ட ஐடின்ற இடத்தை நோக்கி மூவ் ஆகும். டவுட் இருக்கா பிள்ளைகள்? இல்ல சார் ரைட். இல்ல. ஓகே. அப்படின்டா நான் எந்த சைட் எடுத்து காட்டுறேன் பாருங்க பிள்ளைகள். டியூட்டர் இதில் ரைட் த கோடிஃபைக்ஸ். இப்போ இந்த வெப்சைட்டில் பிள்ளைகள் நான் வெப்சைட் டெவலப் பண்ணிட்டு இருக்கேன், இன்னும் முடியலை. ஓகே, இதில் திங்க் பண்ணி பாருங்க. அபவுட் செக்ஷன் இருக்கலோ, இது சிங்கிள் பேஜ் வெப்சைட் பிள்ளைகள். SPA என்று சொல்றது எல்லா வெப்சைட்டும் வந்து பிள்ளைகள் ஒரே பக்கத்திலே இருக்கும். எல்லாம் இங்கே இருக்கும், ஒரே பக்கத்திலே இருக்கும். இதில் அபவுட் என்பது பிள்ளைகள் நான் ஐடி கொடுத்து வச்சிருக்கேன். மேலுக்கு லிங்கை பாருங்களா என்ன இருக்கு எங்களுக்கு thecodifix.com. அபவுட்டை கொடுத்தா ஹேஷ் அபவுட்டுக்கு போகுதா இல்லையா? ஆம் சார் என்ன அர்த்தம்னா இந்த செக்ஷனை நான் ஐடியாக மென்ஷன் பண்ணி வச்சிருக்கேன். அப்போ இந்த லிங்கை கிளிக் பண்ணால் எதுக்கு மூவ் ஆகுது பிள்ளைகள்? அந்த ஐடிக்கு மூவ் ஆகுது. சர்வீசஸை கிளிக் பண்ண பிள்ளைகள் இப்போ சர்வீசஸ் ஐடிக்கு போகுதா இல்லையா? ஆம் இப்போ நான் கான்டாக்டை கொடுத்தேன் பிள்ளைகள் கான்டாக்டுக்கான ஐடிக்கு போகுதா இல்லையா? ஆம் சார் நாங்கள் சிங்கிள் பேஜ் வெப்சைட் பிள்ளைகள் நாங்கள் செய்கின்ற போது பொதுவாக இப்போ பல பிரிவுகளாக நாங்கள் பிரித்து பிள்ளைகள் ஒவ்வொரு பிரிவுக்கும் யூனிக்கான ஐடியா கொடுக்க போகிறோம். அந்தந்த லிங்கை கிளிக் பண்ணக்குள்ள பிள்ளைகள் அந்தந்த ஐடியா எங்களுக்கு நேவிகேட் ஆகும். ஸ்பீடாகவும் இருக்கும், லுக் நல்லாவும் இருக்கும். எங்களுக்கு ஒரு பேஜுக்குள்ளே வெப்சைட் முடிஞ்சு அதை நாங்கள் சொல்லுவோம் சிங்கிள் பேஜ் அப்ளிகேஷன் SPA. இப்போ இதை வச்சு பார்க்கலாமா? ரைட். பின்வரும் அட்டவணையில் உள்ள நிறைகளில் எது மேற்குறித்த குறிமுறை வருகின்ற விளைவை விவரிக்கிறது? முதலாவது சொல்கிறான் பிள்ளைகள் எங்களுக்கு ஹேஷ் ஏ சொல்கிறான் பாருங்க. ஹேஷ் பார்ட் ஏ கோ டு பார்ட் ஏ என பெயரிடப்படுகின்ற புதிய வலைப்பக்கமா என்னவாம் இது? முதலாவது சொல்கிறான் ரோ நம்பருங்களை கொலம் நம்பர் பிளேயர் சொல்கிறான் பாருங்க. ஃபர்ஸ்ட் கொலமில் ஒரு மீ இணையாக காட்சிப்படுத்தப்படுவது. எங்களுக்கு காட்சிப்படுத்தப்படுவது யாரு? கோ டு பார்ட்டி லிங்காக எங்களுக்கு காட்சிப்படுத்தப்படுவது கோ டு பார்ட் ஏ. அப்போ நாங்கள் 3க்கும் தான் வரணும், மேலுள்ள 2 இன்ஜெக்ட் பண்ண தேவையில்லை. இப்போ இந்த கோ டு பார்ட் ஏ கிளிக் பண்ணால் எங்கே நேவிகேட் ஆகும் பிள்ளைகள் எங்களுக்கு? இந்த ஐடிக்கு பார்ட் ஏ என பெயரிடப்பட்ட ஐடிக்கு மூவ் ஆகும். பாப்போம். கோ டு பார்ட் ஏ ஹேஷ் பார்ட் ஏ என பெயரிடப்பட்ட புதிய வலைப்பக்கம். இது புதிய வலைப்பக்கமா? இல்ல ஒரு செக்ஷனுக்கு நாங்கள் ஐடி ஒன்றை கொடுத்துருப்போம், அந்த செக்ஷன் தான் பிள்ளைங்களுக்கு ஓப்பன் ஆகுது. ஆம் சார் எழுப்புல ஐடி பார்ட் ஏ என பெயரிடப்படுகின்ற அதே வலைப்பக்கத்தின் ஒரு பகுதியாம். ஏன்னா ஐடி வந்து ஹேஷ் பார்ட் ஏ என பெயரிடப்படுகின்ற அதே வலைப்பக்கத்தின் ஒரு பகுதியாம் பிள்ளைகள். 5வது சொல்றான் ஐடி பார்ட் ஏ என பெயரிடப்படுகின்ற அதே வலைப்பக்கத்தின் ஒரு பகுதியாம். எங்களுக்கு நாங்க சொல்லணும் ஹேஷ் பார்ட் ஏ என பெயரிடப்படுகின்ற ஐடியினை பயன்படுத்துகின்ற ஒரு வலைப்பக்கத்தின் குறித்த ஒரு பகுதிக்கு நோக்கி மூவ் ஆகப்படும் என்று சொல்லணும் இல்லையா? எங்களுக்கு 3வது நாங்க பிள்ளைகள் அழகா ரிஜெக்ட் பண்ணலாம். 4வதுக்கு என்ன சிக்கல் இருக்குன்னா கோ டு பார்ட் ஏ கிளிக் பண்ணா ஐடி பார்ட் ஏ என பெயரிடப்படுகின்ற அதே வலைப்பக்கத்தின் ஒரு பகுதியாம். 5வது ஐடி பார்ட் ஏ என பெயரிடப்படுகின்ற அதே வலைப்பக்கத்தின் ஒரு பகுதியாம். எது வரும் ஆன்சர் எங்களுக்கு? 4, 5? ஹேஷ் போட்டிக்குது. ஆனா உண்மையிலே தம்பி எங்களுக்கு ஐடிக்கு வந்து பிள்ளைகள் நாங்க லிங்க் பண்ணக்குள்ளான ஐடிக்கு நாங்க ஹேஷ் கொடுக்குறது.
ஆம் சார். லிங்க் பண்ணக்குள்ள யாரை கொடுக்குறது தம்பி? ஹேஷ் Yes, கொடுக்குறது. hash, fifth one answer sir. ஸோ ஆன்சர் நாங்கள் யாரை போடலாம்டா ஃபிஃப்த் ஒன்னை போடலாம். சரியா? ஆ. பட் இருந்தும் இங்க ஒரு ரிஸ்க் கொண்டு இருக்கு. என்னண்டா ரிஸ்க் என்ன விஷயம், மெயினான ரிஸ்க் என்னன்னு சொன்னாம எங்களுக்கு அதே வலைப்பக்கத்தின் ஒரு பகுதிக்கு எங்களுக்கு போகும் என்று சொல்லியிருக்கலாம். ஓ. ஐடி பாட்டை என பெயரிடப்படுகின்ற அதே வலைப்பக்கத்தின் ஒரு பகுதி என்று சொல்லக்குள்ள நாங்கள் ஆன்சர் யாருக்கு போடலாம்னா ஃபிஃப்த் ஒன். பட் இருந்தாலும் பிள்ளைகள் ஒழுங்கா அந்த வசனம் மென்ஷன் பண்ணலையே, ஒழுங்கா அந்த ப்ராப்பராக மென்ஷன் பண்ணலையே. ப்ராப்பராக மென்ஷன் பண்ணப்படணும்டா ஒரு எலிமெண்ட்டுக்கு ஐடி என்று நாங்கள் கொடுப்போம் அட்ரிபியூட். அந்த ஐடி ஒரு எலிமெண்ட்டுக்கான ஐடி பார்ட் ஏ என்று வருகின்ற இடத்துக்கு போவோம் என்று சொல்லணும். ஒருக்கா நான் 2000 எனக்கு இது டவுட்டாக இருக்கு பிள்ளைகள். 2020 ஏஎல்ஐசிடி பாஸ்ட் பேப்பர் ஸ்கீம் எடுத்து பார்ப்போம். அதுக்கு ஓல் போட்டிருக்கு சார். அப்படியா? ஏன்னா ஓலான்ஸ் தான் வரணும் வாய்ப்பு. ஏனென்றால் எங்களுக்கு இப்போ ஐடி செலக்டர் இருந்து ஒரு பகுதிக்கு கொடுக்கறத விட நாங்கள் என்னன்னு சொல்கிறேன், ஏதாச்சும் ஒரு எலிமெண்ட்டுக்கு தானே கொடுத்துருப்போம். அந்த எலிமெண்ட்டை கிளிக் பண்ணக்குள்ள எங்களுக்கு ஓப்பன் ஆகணும். பார்ப்போம் என்ன போட்டிருக்குன்னு சொல்லி கிளிக் பண்ணி பார்ப்போம். எத்தனையாங்களே? ஓல் ஆன்சர் தான். ஆனால் இருந்தும் நம்ம 5ல் 1 அடிக்கணுமே. நம்ம பிள்ளை யாருக்கு அடிச்சிருக்கும்? கண்டிப்பா 4வது அடைஞ்சா அடிச்சிக்கும். கரெக்ட் தானே? 48 பாருங்க. இ காமர்ஸ் இல்லையா? வராது. இதோட எங்களுக்கு எம்சிக்கு பார்ட் முடியுது தம்பி. ஸ்ட்ரக்சருக்கு வருவோம். வலைமேலுடினால் வழங்கப்படுகின்ற போது பின்வரும் குறிமுறையின் எதிர்பார்க்கப்படுகின்ற விளைவு எழுதுகள். ஏசியாடா பார்டர் எங்களுக்கு உண்டு. டிஆர் அப்படியே ரோவுக்குள்ள டிஹெச் நம்பர் போல்டாக வரும், டைப் வந்து போல்டாக வரும், சிட்டி வந்து போல்டாக வரும். அதே டைம் சென்டர் ஆகும். 3 கோலம் வரப்போதா இல்லையா? ஆம் சார். 3 கோலம் வரப்போகுது பிள்ளைகள். அப்போ எங்களுக்கு எப்படி வரும்டா, நான் உங்களுக்கு எம்எஸ் வேர்டை எடுத்து ஓப்பன் பண்ணி காட்டுறேன்னா ரைட் ஓகே. 3 கோலம் எங்களுக்கு வரப்போகுது பிள்ளைகள். அடுத்த ரோவுக்குள்ள மணி எங்களுக்கு டிடிக்குள்ளே 1. அடுத்த ரோ ஸ்பேன் அப்படியே 2 ரோ சேர்த்து மேட்ச் நடக்க போகுது இல்லையா? அங்கால டிடி. ரைட், இங்கே பாருங்க. இப்போ நான் முதலாவது 3 ரோ 3 கொலமை கொண்ட மாதிரி குயிக்கண்டுனா டேபிளில் போடுறேன் பாருங்க. 3 ரோ 3 கொலமை கொண்ட மாதிரி பிள்ளைகள் குயிக்கண்டுனா டேபிளில் போடுறோம் பாருங்களா. இன்சர்ட் அண்ட் தென் டேபிள் குயிக்கண்டு போடுறோம் பாருங்க பிள்ளைகள். ரைட், 3 ரோ 3 கொலம். சரியோ? இதில் எங்களுக்கு ஃபர்ஸ்ட் ரோவில் தம்பி யார் வரப்போது? நம்பர் டைப் சிட்டி எங்களுக்கு சென்டர் பண்ணப்பட்டு போல்ட் ஆகும். கரெக்டாடா? ஃபர்ஸ்ட் ரோவில் சென்டர் பண்ணப்பட்ட பிள்ளைகள் உங்களுக்கு சென்டர் பண்ணப்பட்டு போல்ட் ஆகும். ரைட், அப்போ சொல்லுங்க எங்களுக்கு போல்ட் நம்பர். அடுத்து யார் தம்பி? டைப். அடுத்து எங்களுக்கு யார் போட்டிருக்கு? city, டன். அதே மாதிரி முதலாவது எங்களுக்கு டிடி 1 வந்திருக்கு பிள்ளைகள். அது எங்களுக்கு பிரச்சனை இல்லை. ரெண்டாவது டிடிக்குள்ள ரோ ஸ்பேன் 2 பிள்ளைகள் 2 ரோவை மர்ச் பண்ணுறோம். 2 ரோவை மர்ச் பண்ணுறோம். மர்ச் பண்ணுற பிள்ளைகள் இதுக்கு நாங்கள் யாரை கொடுக்கோம்? ஹை என்று கொடுக்கோம். கரெக்டா? ரைட், ஹை கொடுத்தா அந்த ஹை எங்களுக்கு எங்க டிஸ்பிளே ஆகும்? சரியா சென்டர்லையா பிள்ளைகள்? கவனம், சென்டர்ல லெஃப்ட் சைட். ஓகேவா? சென்டர்ல லெஃப்ட் சைட் எங்களுக்கு வரும். எனக்கு எக்ஸாக்டா சென்டர் பண்ணிடலாம் இருக்கு. நீங்க இது சென்டர்னு வச்சுக்கோங்களா. ரைட், ஓகே. சரியா? எங்களுக்கு சென்டர்ல பிள்ளைகள் டிஸ்பிளே ஆகும். அண்ட் தென் அடுத்ததா பிள்ளைகள் கோல் வரும். கோல் எங்க வரப்போ பிள்ளைகள்? இங்க. திரும்ப அடுத்த ரோவில் டிடிக்குள்ள 2 போட்டிருக்கு. சரி, 2 இங்க வரப்போகுது. அடுத்த டிடி ஜஃப்னா எதுக்கு எடுக்கும்? நாங்கள் ரோஸ் பேன் போடத்தால ஹை எடுத்துட்டு அடுத்து ஜஃப்னா எதுக்கு எடுக்கும் தம்பி? இவருக்கு எடுக்கும். city, ஓகேவா? ஆம் சார். ரைட், அப்படியே வந்தீங்கன்னா பிள்ளைகள் அடுத்தது பாருங்க. கோடுகள் எண்ணிடப்பட்ட பின்வரும் HTML குறிமுறையை கருத்தில் கொண்டு இந்த பகுதியில் உள்ள வினாக்களுக்கு விடை தருக. பார்ப்போம். ஸ்டைலுக்குள்ள டைப் டெக்ஸ்டோ சிஎஸ்எஸ். ஓகே, H1 H2 எங்களுக்கு ப்ளூ கலர்ல வரப்போகுது. ரைட், இது என்ன சிஎஸ்எஸ்? குரூப் என்ன சிஎஸ்எஸ்? இன்டர்னல், internal, உள்ளகம். பொடிக்குள்ள H1க்குள்ள ஸ்டைல் பயன்படுத்திருக்கோம். H1 டெக்குக்கு ஸ்டைல் ஓபன் பண்றோம்டா இது என்ன சிஎஸ்எஸ்? லைன் சிஎஸ்எஸ். இப்போ ப்ரியாரிட்டி இன்டர்னலுக்கு போகுமா இன்லைனுக்கு போகுமா? இன்லைனுக்கு தான் போகும். என்னது அந்த லைனுக்காக அப்ளை பண்றதே. ஆம் சார். ஓகே, ஸோ H1க்குள்ள ஸ்டைல் கலர் கிரீன்டா டைட்டில் 1ங்கிறது எங்களுக்கு கிரீன் கலர்லாம் வரும். அதில் மாற்றமே கிடையாது. அக்செப்ட் பண்றீங்களோ? ஆம் சார்.
டைட்டில் 2 என்பது பிள்ளைகளுக்கு ப்ளூ கலரில் வரும். காரணம் அதுக்கு எந்த இன்லைன் சிஎஸ்எஸ் நாங்கள் எழுதாத காரணத்தால் இந்த இருக்கக்கூடிய இன்டர்னல் சிஎஸ்எஸ் எங்களுக்கு எடுக்கும். வலை மேலொடியினால் மேற்குறித்த குறிமுறை வழங்கப்படுகின்ற போது 8 மற்றும் 9 ஆகிய வரி எண்களில் உள்ள வாசகத்தின் நிறங்கள் யாவை? 8வது எங்களுக்கு இவர் என்னத்தை தோன்றுவார் பிள்ளைகள்? பச்சை அல்லது கிரீன் எழுதலாம். கிரீன் அல்லது பச்சை என்று எழுதலாம். லைன் நம்பர் 9ல பிள்ளைகள் வாரது எங்களுக்கு நீலம் அல்லது ப்ளூ என்று எழுதலாம். ரைட். ஆம் சார். வரி எண் 8இன் பாணியை வரையறை செய்வதற்கு மேலதிகமாக வரி எண்கள் 3, 4 மற்றும் 5 ஆகிய பாணிகளை வரையறுப்பதன் ஒரு அனுகூலத்தை குறிப்பிடுக. என்னவாம்? வரி எண் 8ன் பாணி என்று சொன்ன பிள்ளைகள் 8 எங்களுக்கு இன்லைன் சிஎஸ்எஸ். 8ன் பாணி எங்களுக்கு யார் பிள்ளைகள்? இன்லைன் சிஎஸ்எஸ். இன்லைன் சிஎஸ். கேட்காண்ட என்னன்னு சொன்னா வரி எண் 8ன் பாணியை வரையறை செய்வதற்கு மேலாக வரி எண்கள் 3, 4 மற்றும் 5 பாணிகளை 3, 4, 5 பிள்ளைகள் என்ன சிஎஸ்எஸ்? இன்டர்னல் சிஎஸ்எஸ். அப்ப இன்லைனை விட இன்டர்னலை பயன்படுத்துவது என்ற ஒரு அனுகூலங்கள் இருக்கு. என்ன அனுகூலம் சொல்லலாம் பிள்ளைகள்? ஒரு தடவை பிரயோகிக்கப்பட்ட பாணியை முழு வலைப்பக்கத்துக்கும் பயன்படுத்தலாமா இல்லையா? ஆம் சார். இன்லைனுங்களுக்கு ஒவ்வொரு லைனுக்கும் எழுதுறது, ஆனால் இன்டர்னல் ஒவ்வொரு லைனுக்கும் எழுதுறலையே. ஒரு தடவை நாங்கள் எழுதி வச்சு பல மூலகங்களுக்கு குறித்த ஒரு பக்கத்துல பயன்படுத்தலாம். அடுத்த கோடிங்கை நாங்கள் எழுதுற லைனை குறைக்கலாமா இல்லையா? குறிமுறை வரிகளின் எண்ணிக்கையை குறைக்கலாமா இல்லையா? ஆம் சார். குறைக்கலாம். இதுலயாச்சும் ஒன்று எழுதுனீங்கன்னா சரி. இதோட எங்களுக்கு 2020 முடியுது. எவ்வளோ லேசி பாருங்க. அடுத்த பிள்ளைகள் 2021ஆம் ஆண்டுக்கு வாங்க. 2021ஆம் ஆண்டா சார் இன்னும் கேள்வி இருக்கு சார். இருக்காடா? ஓம் சார். ஆம் சார். 20ஆம் ஆண்டு ஓம் சார். அந்த உங்களோட பேப்பர்ல இல்லை சார். ஸ்ட்ரக்சர்லையா? ஓம் சார். எத்தனை ஸ்ட்ரக்சர்னு சொல்லுங்க. முதலாவது லைன் இல்லை சி படக்கான் இல்லைண்ணே. ஓம் சார். 2020 ALICT பாஸ் எப்போ? இப்ப அதுல மூணாவது இருக்கு சார். வாரம் வாரம் 2ல் இல்லை. ஆயிஷானுக்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணணும். ரைட். இல்லை பார்த்தீங்களா? சரி, நான் இங்கிலீஷ் மீடியம் எடுக்கேன். ஆ இருக்கு இல்லையா கொஷன்? ஆம் சார். ஓகே பாருங்க. கேட்ட கொஷன் உங்களுக்கு. Write only the content of an external style sheet to include the following. எழுதிட்டமே பார்த்துட்டோம் இல்லையா? இல்லை இல்லை. The style defined in line number 8 and the class ID named appear to define the style of the font as Arial. ஸோ தம்பி எங்களுக்கு 3வது கேள்வி கேட்டிருக்கான் பாருங்க பிள்ளைகள். ஸ்ட்ரக்சரில் அந்த பாஸ்டவை கவனமாக நீங்கள் டவுன்லோடு பண்ணக்குள்ள பிள்ளைகள் எதுவும் மிஸ்டேக்ஸ் இருந்தால் கேள்விகள் வராமல் இருந்தால் பிள்ளைகள் நீங்களுக்கா பார்த்து அந்த தாளில் பிரிண்ட் பண்ணிக்கோங்களா. என்றால் இந்த பார்த்தீங்கன்னா இதில் இல்லை மிஸ் ஆயிட்டு. ரைட். இப்போ எங்களுக்கு கேட்டிருக்கான் பிள்ளைகள். ரைட் ஒன்லி த கண்டென்ட் ஆஃப் அன் எக்ஸ்டர்னல் ஸ்டைல் ஷீட் டு பி இன்க்ளூடட் தி ஃபாலோவிங். கேட்டிருக்க பிள்ளைகள் எங்களை அந்த வெளிப்புற பாணித்தாளை இந்த நார்மலாக பிள்ளைகள் ஸ்டைலை நாங்கள் சேர்க்கணும். அதுக்கு யாரை யூஸ் பண்ணணும் பிள்ளைகள்? எக்ஸ்டர்னல் ஸ்டைல் ஷீட்டை மட்டும்தான் யூஸ் பண்ணணும். ஏ சொல்கிறான் பாருங்க. தி ஸ்டைல் டிஃபைன்ட் இன் த லைன் நம்பர் 8. அப்போ ஏக்கு நாங்கள் என்ன போடலாம் தம்பி? ஏல வரையறுக்கப்பட்ட ஸ்டைலை பிள்ளைகள் நாங்கள் எழுதணும். ஏல வரையறுக்கப்பட்ட ஸ்டைல் எழுதணும் பிள்ளைகள். எதை பயன்படுத்தி சொல்லுங்க. ஏ எங்களுக்கு சொல்கிறான் தம்பி. எங்களுக்கு எங்களுக்கு சொல்கிறான் பிள்ளைகள். வெயிட் பண்ணுங்க. லைன் நம்பர் 8ல் வரையறுக்கப்பட்ட ஸ்டைலை நாங்கள் எழுத போகிறோம். லைன் நம்பர் 8 எங்களுக்கு யாரு? கலர் கிரீன். கலர் நாங்கள் யாருக்கு அப்ளை பண்ண போகிறோம் பிள்ளைகள்? H1. கலர் நாங்கள் பிள்ளைகள் H1க்கு அப்ளை பண்ண போகிறோம். அப்போ H1க்கான எக்ஸ்டர்னல் ஸ்டைல் ஷீட் அப்படியே நாங்கள் எழுத போகிறோம். என்ன ஸ்டைலும்? எக்ஸ்டர்னல் ஸ்டைல். அப்போ எக்ஸ்டர்னல் ஸ்டைல் என்றக்குள்ள பிள்ளைகள் நாங்கள் இவர் ஓப்பன் பண்ணுறதா? ஸ்டைல் டேக் ஓப்பன் பண்ணுவோமா?
ஸ்டைல் இல்ல டேக் நாங்கள் ஓப்பன் பண்ணுவது இல்லை. இப்போ நாங்கள் எழுதணும் ஏ கொஷனுக்கான ஆன்சரா H1 என்பது தான் எங்களோட செலக்டர். இதுக்குள்ள அங்கே என்ன யூஸ் பண்ணிக்கோம் கலர் green. கிரீன். green. ஓகேவா? ஆம் சார். டவுட் இருக்கா பிள்ளைகள்? இல்ல அடுத்த சொல்கிறேன் பாருங்க. கிளாஸ் ஐடி நேம்ட் appear டு டிஃபைன் த ஸ்டைல் ஆஃப் தி font as ஏரியல். ஃபொண்ட்டை வந்து பிள்ளைகள் ஏரியல் என்று சொல்லி மாற்றுவதற்கு வரையறுப்பதற்கு appear என்ற பெயரில் சிஎஸ்எஸ் ஐடி ஒன்று உருவாக்கட்டான். ஏழுமா இல்லையா? ஆம் சார். ரைட் பாருங்க. கிளாஸ் ஐடி நேம்ட் appear. கிளாஸ் ஐடி என்ன பிள்ளைகள் டாட் என்ன ஆம் பேர் இப்போ appear. appear. இந்த appearல பிள்ளைகள் எங்களுக்கு வர வேண்டிய ஸ்டைல் என்னமோ டிஃபைன் த ஸ்டைல் ஆஃப் த font as ஏரியல். இப்போ ஃபொண்ட்டை நாங்கள் வரையறுக்கணும்டா ஃபொண்ட் ஃபெமிலி என்று போட்டு பிள்ளைகள் அந்த ஃபொண்ட் ஃபெமிலிக்கு யாரை கொடுக்கணும் நாங்கள் ஏரியல். area. அவரு கம்பி இல்ல சார். சார் ஐடி செலக்டர் தான் எனக்கு கேட்டிருக்கேன். ஐடி செலக்டர் இல்லையா? கிளாஸ் செலக்டர்ல ஐடி செலக்டர். அப்போ ஐடி என்ன யாரை போடணும் ஹேஷ். Hash. The CSS ID named. Class selector பிள்ளைகள் ID named. ரைட். டவுட் இருக்கா மணியா இருக்கும்? இல்ல சார். சின்ன சின்ன கொஷின்ஸ். சி பாடுகிறோம் பிள்ளைகள் பாருங்க. The following 4 PHP code blocks which are labeled as A, B, C and D are taken from a code intended to retrieve data from a database to display on the screen. பிள்ளைகள் டேட்டாபேஸ்லேருந்து தரவுகளை மீள பெற்று ஒரு திரையில காட்சிப்படுத்துவதற்காக எழுதப்பட்ட PHP குறிமுறை ABCD என்று சொல்லி 4 முகப்படையாளங்களோட கீழே தரப்பட்டிருக்கான். However, the code block are not in correct order. எப்படியா இருந்தாலும் பிள்ளைகள் இந்த ஆர்டர் எங்களுக்கு சரியாக இல்லையா, குழம்பு இருக்கான். கிளியர்? ரைட். கொஷனை பார்ப்போம். Write the label of the 4 chord block in the correct order inside 4 blank of the following PHP script. கீழே தரப்பட்டுள்ள PHP ஸ்கிரிப்டில் வந்து மேன் சரியான ஆர்டர் எழுதுறதுக்கான பிள்ளைகள் லேபிள் எங்களுக்கு குறிப்பிடட்டுமா? கிளியர்? கொஷன் லைட்டாமா எங்களுக்கு ஒரு டேட்டா பேஸ்லேருந்து பிள்ளைகள் தரவுகளை மீள பெற்றுக்கொள்வதற்காக எழுதப்பட்ட கார்ட் பிளாக்ஸ் 4 கீழே ஏபிசிடின்னு சொன்ன லேபிளால் ஒழுங்குன்றி தரப்பட்டிருக்கு. இந்த லேபிள் பிள்ளைகள் எங்களுக்கு ஒழுங்காக நாங்கள் போட்டோம்னா சரி. கோடிங் எழுதுறல கேட்டுக்கான யார பிள்ளைகள் லேபிளில் மட்டும்தான் எழுத போகிறோம். ஏஆ பிஆ சிஆ டிஆன்னு சொல்லி பிள்ளைகள் லேபிளில் மட்டும்தான் எழுத போகிறோம். லேபிள் எழுதாமல் சும்மா நாங்கள் போட்டோம்னா மாட்டிடுவோமா? லேபிள் தான் எழுதணும். கேமு பாப்போமா? ரைட். சொல்லுங்க அப்போ எங்களுக்கு ஒரு கோடிங்கை பார்ப்போம். பிஹெச்பியை தொடங்கி வச்சிருக்கான். பிஹெச்பியை தொடங்கி வச்சிருக்கான். கனெக்ஷன் க்ளோஸ் ஆகுது. அதுக்குள்ள வார்த்தை நாங்கள் தான் மார்க் பண்ணணும். பாப்பீங்களா பிள்ளைகள்? முதலாவது வந்து மகன் குவாரி எழுதுறாங்க இல்லையோ தம்பி, SQL குவாரி அண்ட் தென் ரிசல்ட். அதுக்கப்புறம் கனெக்ஷனை செக் பண்ணுறாங்க. கனெக்ஷனை செக் பண்ணும்போது நாங்கள் என்ன செய்யணும் பிள்ளைகள்? கனெக்ஷனை எஸ்டாப்ளிஷ் பண்ணணும், உருவாக்கணும் இல்லையோ? அப்போ கனெக்ஷனை உருவாக்குற லைன் எங்களுக்கு எங்கே இருக்கு? டி. D1. கனெக்ஷன் நியூ MySQLi லோக்கல் ஹோஸ்ட் அட்மின் பாஸ்வேர்டு அங்கால டேட்டா பேஸ் நேம். அப்போ முதலாவது லைனில் நாங்கள் போட வேண்டிய பிள்ளைகள் டி. கனெக்ஷனை உருவாக்கினால் அடுத்த பிள்ளைகள் கனெக்ஷனை செக் பண்ணணும். அது எங்கே இருக்கு? D. டியில். இஃப் கனெக்ஷனுக்கு உட்பட்ட கனெக்ஷன் எரர் எதுவும் இருக்கான்னு பாரு. அது எங்களுக்கு ஓகேன்ற பிள்ளைகள் SQL குவாரி எழுதினா தானே நாங்கள் செக் பண்ணி பார்த்து ரோஸை பிரிண்ட் பண்ணலாம். அப்போ ஏ எங்களுக்கு 3வது லைனில், 4வது லைனுக்கு யார் பிள்ளைகள்? சி. இப்போ ஆர்டர் டி பி ஏ சி. கரெக்டா? ஆ. டிபி ஏசி. ரைட். பார்ப்போம் இந்த கோடிங் எங்களுக்கு என்ன செய்யுது பிள்ளைகள் பார்ப்போம். இஃப் 0வோட பிள்ளைகள் நம்பர் ஆஃப் ரோஸ் எங்களுக்கு கூடுதலாக இருந்தால் வைல் லூப்பில் ஃபெச் பண்ணி எடுக்கான் பிரிண்ட் பண்ணுற என்னத்த பிள்ளைகள் கால்ட் காலோன் காட்டி போட்டு பிள்ளைகள் ஐட்டம் கோட காட்டும் இல்லையா? ஆம் சார். அங்கால எங்களுக்கு தம்பி ஸ்லாஷ் ஐட்டம்னு சொல்லி காலோன் பண்ணி போட்டு பிள்ளைகள் எங்களுக்கு சொல்லுங்க. ஸ்லாஷ் ஐட்டம்னு போட்டு காலோன் பண்ணி போட்டு பிள்ளைகள் அங்கால யாரை காட்டும்? எங்களுக்கு பேரை காட்டும். யாரை காட்டும் தம்பி? பேர். ரைட். பார்ப்போமா? அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். செகண்ட் ஒன், இஃப் த எபோவ் கோட் பிளாக்கா இந்த கரெக்ட் ஆர்டர். நாங்கள் மேலே சொல்லப்பட்ட எல்லா கோட் பிளாக்கும் வந்து பிள்ளைகள் சரியான ஒழுங்குல இருந்தா
What is the expected output if the product table has only the following values? இந்த ப்ராடக்ட் அட்டவணை பிள்ளைகள் கீழே தரப்பட்டுள்ள பருமதிகளை மட்டும் கொண்டிருந்திருந்தா அவுட்புட் என்னவா வரும்னு கேட்டிருக்காங்க. மேல் எழுதப்பட்ட கோடிங்க்கு கீழே தரப்பட்டுள்ள அட்டவணையில் இந்த பருமதிகள் மாத்திரம் இருந்தா நாங்கள் எதிர்பார்க்கப்படுகின்ற வெளியீடு என்னன்னு கேட்டிருக்காங்க. பார்ப்போம். தம்பி எங்களுக்கு ஐட்டம் கோட்ல P1 P3 பென் புக் இருக்கு பிள்ளைகள். என்னென்ன ரெட்ரீவ் பண்ணுங்கன்னு சொல்லி பாருங்க. உங்களுக்கு டேட்டாவை வைல் லூப்ல டேட்டாவை ஃபெச் பண்ணி எடுக்கான இல்லையோ, எக்கோ பண்ற என்ன கார்டு வரப்போ இல்லையா? அப்ப எங்களுக்கு கார்டு ஒன்று காட்டுமா இல்லையா? ஆ. நிறையால் எடுக்கப்பட்ட ஐட்டம் கோட் எங்களுக்கு யாரு பாருங்க. ஐட்டம் கோட் எங்களுக்கு P1 P3 முதலாவது காட்ட போகும் எங்களுக்கு ஐட்டம் கோடுக்குள்ள P1 டவுட் இருக்கோ? இல்ல. ஐட்டம் கோட் P1 அப்படியே வந்தீங்கன்னா பிள்ளைகள் எங்களுக்கு கோடிங்க பாருங்க. ஐட்டம் கோட் P1 நெக்ஸ்ட் எங்களுக்கு பிள்ளைகள் அதுக்கப்புறம் ஸ்லாஷ் ஐட்டம் காலன் வரப்போகுது. சேர்ந்து தான் வரும், என்ன ஸ்பேஸ் இல்லையே. அப்போ எங்களுக்கு அப்படியே சேர்ந்து தம்பி ஸ்லாஷ் ஐட்டம் அண்ட் தென் காலன் வந்து இப்போ நேமை காட்டும். நேமங்களுக்கு யார் சொல்லுவோம்? நேமங்களுக்கு யார் பிள்ளைகள்? பென். அப்போ எங்களுக்கு பென் வரும். ஓகே, அதுக்கப்புறம் பாருங்க பிரேக் பண்ணியிருக்கான்னு ஒருக்கா பாருங்க. பிரேக் பண்ணியிருக்கான். எஸ், இது லூப்புக்குள்ள இருக்கிறபடியா எல்லா எலிமெண்ட்டும் இந்த பேட்டர்னில் எங்களுக்கு ரிட்ரைவ் ஆகும். இப்போ சொல்லுங்க பிள்ளைகள், காட் காலோன் பென் ஸ்லாஷ் ஐட்டம் பென். அதனால பிள்ளைகள் எங்களுக்கு காட் காலோன் P3 ஸ்லாஷ் ஐட்டம் அண்ட் தென் காலோன் யார பிள்ளைகள்? புக். ரைட், டவுட் இருக்கா? ரைட். இதோட 2000 சொல்லுங்க 2020 ஒன்றா ரெண்டாடா? ஒன்று முடியுது. 20 முடியுது சார். 20 முடியுது. இப்போ 2021 எடுப்போமா? ரைட். 2021ஆம் ஆண்டு எத்தனை MCQ பாருங்க. MCQ நம்பர் 9 கழுத்துலையா 10வது யூனிட். ரைட், இங்க இருக்கு 45வது MCQ. பார்ப்போம். வலைத்தள விருத்தி பற்றிய பின்வரும் வாக்கியத்தை வாசிக்க. ஒரு பயனுறுதி வாய்ந்த வலைத்தளத்தை அமைப்பதற்காக அதன் நோக்கங்களையும் இலக்கு ஏயையும் அடையாளம் கண்டு அதற்கு ஏற்ப வலைத்தளத்தை பயன்மிக்க தகவல் கோலத்தை வடிவமைத்தல் முக்கியமானதாகும். ஒரு பயனுறுதி வாய்ந்த வலைத்தளத்தை அமைப்பதற்காக அதன் நோக்கம் ரெக்யர்மெண்ட்ஸ் தேவை. ரெண்டாவது ஏயையும் இனங்கண்டு அதற்கேற்ப வலைத்தளத்துக்கான பயன்மிக்க தகவல் கோலத்தை வடிவமைத்தல் முக்கியமானதாகும். முதலாவது ஆடியோவாம், ரெண்டாவது இமேஜாம், மூணாவது டெக்ஸ்டாம், நாலாவது யூசராம், அஞ்சாவது வீடியோவாம். பிள்ளைகள் நாங்கள் கிளைண்ட்டுக்கு ஒரு வெப்சைட்டை கொடுக்குறோம்டா, ரெண்டு விஷயத்தை பார்க்கணும். ஒன்று யூசரோட ரெக்யர்மெண்ட்ஸையும் பார்க்கணும், சிஸ்டமோட ரெக்யர்மெண்ட்ஸையும் பார்க்கணும். எஸ் ஆனோ? ஆம் சார். அப்போ ஏக்கங்களுக்கு என்ன ஆன்சர் வரும்? யூசர். என்ன நோக்கம், வெப்சைட் நோக்கம் என்ன, அதை யூஸ் பண்ண போற யூசர் யாரு, இது ரெண்டையும் நாங்கள் இனங்கண்டா தானே பிள்ளைகள் அதுக்கேற்ற மாதிரி வெப்சைட்டை செய்யலாம். அப்போ இங்க இருக்க ஆன்சர் ஆம் சார். நாலாவது. ஃபோர்த் ஒன். 46 பாருங்க. பின்னோட்டில் எது CSS கூட்ட தேரி குரூப் செலக்டருக்கான உதாரணம்? முதலாவது பிள்ளை, ரெண்டாவது கரெக்ட் தானே. H1, H2 பாப்போமா. டெக்ஸ்டாலின் லெஃப்ட் அண்ணா கமா போட்டிருக்கான், பார்த்தீங்களோ? கமா போடலாமா? இல்ல. கமா போடலாது. மூணாவதுல எங்களுக்கு H1.H2 டாட் வைக்கலாதே. நாலாவதுல காலம் வராதா? பஞ்சாவது தான். H1, H2 டெக்ஸ்டாலின் லெஃப்ட் செமிகோலோன் கலர் ப்ளூ. கரெக்டானது யார் பிள்ளைகள்? ஃபிஃப்த் ஒன். 47 பாருங்க. பின்வரும் HTML குறிமுறையை கருதுக. பாப்போம் இருக்கா. டாக் டைப் HTML இருக்கு. ஹெட்டுக்குள்ள ஸ்டைல் வரையறுத்திருக்கான். பேக்ரவுண்ட் இமேஜுக்கு URL. ஓகே, அப்படின்னா பாடிக்கு எங்களுக்கு பேக்ரவுண்ட் உண்டா அப்ளை ஆக போகுது ஸ்ரீலங்கா.jpg-ஆல. H2க்குள்ள ஸ்ரீலங்கா, பேராகிராஃபில் பிள்ளைகள் ஸ்ரீலங்கா, அப்படியே எங்களுக்கு டெக்ஸ்ட் வந்து பிள்ளைகள் அதுக்குள்ள பாருங்க பேர்ல ஸ்டார்ட் ஆகி தினங்களுக்கு இந்த ஓரியன்ட்ல பிள்ளைகள் முடிய போகுது. இவ்வளவும் எங்களுக்கு தம்பி இட்டாலிக்கில் வரும், சாய் வெளுத்துல. ஆம் கரெக்டா?
மேற்குறித்த குறிமுறை வலை மேலோடியினால் பார்க்கப்படுகின்ற போது அவதானிக்கத்தக்க விடயங்கள் தொடர்பாக பின்வருவனவற்றுள் எந்த கூற்று அல்லது கூற்றுக்கள் சரியானது அல்லது சரியானவை? ஸ்ரீலங்கா .jpg பிம்பம் இருப்பின் அது வலைப்பக்கத்தின் பின்னணியாக தோன்றும். கரெக்ட் தானே? ஆமாம் சார். இருந்தா எங்களுக்கு வெப்சைட்டுக்கான பேக்ரவுண்டாக தெரியும். கரெக்ட். இல்லாட்டி எரர் காட்டாது ஒரு நாள். H2 அடையாள ஒட்டுக்களுக்கிடையே ஸ்ரீலங்கா எனும் சொல் சாய்ந்த எழுத்துக்களாக தோன்றும். H2க்கு நாங்க இட்டாலிக் போட்டிருக்கோமா? இல்ல. அப்ப இட்டாலிக் போராட்டி சாய் எழுத்துல எப்படி தோன்று? I அடையாள ஒட்டுக்களுக்கிடையே இருக்கிற பேர்ல் இன் த ஓரியன்ட் எனும் சொற்றொடர் சாய்ந்த எழுத்துக்களாக தோன்றும். கரெக்ட் தானே பிள்ளைகள்? இதுக்கு எழுதப்பட்டது சாய் எழுத்தா வரும். அப்ப ஏயும் சியும் சரி. எங்க இருக்கு? 5வது. 48 பின்வரும் குறிமுறை வரி ஒரு வலை மேலோடியினூடாக வழங்கப்படுவது தொடர்பாக சரியான கூற்று கேட்டிருக்கு. இன்புட் டைப் சமன் ரேடியோ நேம் போட்டிருக்க பிள்ளைகள் வேக்சினேட் வேல்யூ வந்து எஸ் இருக்கு இல்லையா? ரைட். அப்படின்னா இந்த ரேடியோ பட்டனை கிளிக் பண்ணினா எஸ் என்ற பெருமானத்தை எடுத்துக்கொள்ளும். பாப்பமா இடப்பக்கத்தில் வேக்சினேட் எனும் ஒரு முகப்படையாளம் உள்ள ஒரு வானொலி பொத்தானை காட்டும். இல்லையே, இடப்பக்கத்தில் எங்களுக்கு வேக்சினேட் என்ற எழுத்து வரணுமெண்டா நாங்கள் எழுத்தை போட்டு போட்டுத்தான் வேக்சினேட் போட்டு போட்டுத்தான் இன்புட் டைப்பை கொடுத்துருக்கணும். கரெக்டா? இங்க எங்களுக்கு ரேடியோ பட்டன் மட்டும்தான் இருக்கும். எழுத தெரியுமா? வேக்சினேட்ங்கிறது தெரியுமா பிள்ளைகள்? வேக்சினேட் தெரியவே தெரியாது. காரணம் அது நேம். டேய் எங்களுக்கு இங்க பாரு ரேடியோ பட்டன் ஒன்று இருக்குடா. யாரு ரேடியோ பட்டன் ஒன்று இருக்கு தம்பி. இப்போ ரேடியோ பட்டன் எங்களுக்கு இருந்தும் இங்க பாருங்க ரேடியோ பட்டன் இருந்து பிள்ளைகள் அது பக்கத்துல வேக்சினேட்டட் வரணும்டா இன்புட் டைப் கொடுத்து வர கோடிங் தான் இந்த இருக்கிற அவுட்புட். இன்புட் டைப் சமன் ரேடியோ நேம் வேக்சினேட் வேல்யூ எஸ் போட்டா தான் இது. அதுக்கு பக்கத்துல எங்களுக்கு வேக்சினேட் என்று சொல்லி இருக்கணும் என்றால் நாங்க வேக்சினேட் டைப் பண்ணிருக்கணுமா இல்லையா? கோடிங் இருக்காங்க டெக்க முடிய டைப் பண்ணுமா இல்லையாடா? டைப் பண்ண தானே வேணும். நாங்க இங்க டைப் பண்ணலையே. டைப் பண்ணாடி எப்படி எங்களுக்கு இந்த வேக்சினேட்டுங்கிறது காட்டுமா? காட்டாது. ஸோ இது மட்டும்தான் அவுட்புட்டாக கிடைக்க போகுது. வலப்பக்கத்தில் வேக்சினேட் எனும் ஒரு முகப்படையாளம் உள்ள பிழை. இடப்பக்கத்துல எஸ் எனும் சொல் பிழை. வலப்பக்கத்துல எஸ் எனும் ஒரு முகப்படையாளம் பிழை. எஸ் எனும் ஒரு வார்த்தை பயனருக்கு காண்பிக்கப்படவில்லை. கரெக்ட் தானே? ஆமாம் சார். நான் பட்டனை கிளிக் பண்ணி நான் எடுக்கிற பெருமதியான எங்களுக்கு யாரு? எஸ். மாறாக இது எந்த ஒரு பெருமானத்தையும் டிஸ்பிளே பண்ணாது. ஜஸ்ட் எங்களுக்கு ஷோ கேஸ் மட்டும் தான் இது ஷோ பண்ணி காட்டும். 49 பாருங்க. ஒரு MySQL தரவுத்தள தொடர்புகையை உருவாக்குவதற்காக பயன்படுத்துகின்ற பின்வரும் PHP குறிமுறையை கருதுக. கனெக்ஷனில் நியூ MySQL ஃபர்ஸ்ட்டுக்கு யாரை போடுற? யூசர் நேம். ஃபர்ஸ்ட்டுக்கு லோக்கல் ஹோஸ்ட் சர்வர் நேம் யூசர் நேம் பாஸ்வேர்ட் டேட்டாபேஸ் நேம். பின்னோட்டில் எது மேற்கொடுத்த மாறிகளின் சரியான வகை குறிப்பு பார்ப்போம். முதலாவது டேட்டாபேஸ் நேம் பிள்ளை. சர்வர் நேம் போட்டிருக்கான் 3 4 இதெல்லாம் வரணும். சர்வர் நேமுக்கு பிறகு யூசர் நேம் வரணும். எங்க இருக்கு ஆன்சர்? சர்வர் நேம் யூசர் நேம் பாஸ்வேர்ட் அங்கே டேட்டாபேஸ் நேம். டவுட் இருக்கோ பிள்ளைகள்? இல்லை சார். அது 50ஆம் கலியும் HTML தான் பாருங்க. 50ஆம் கலி எங்களுக்கு பின்வரும் PHP குறிமுறையின் நிறைவேற்றுகின்ற போது கிடைக்கும் வெளியீடு யாதாக இருக்கும்? பாருங்க கிளாஸ் என்ற ஒரு வேரியபிள் அரே இருக்கு பிள்ளைகள். அரே இது என்ன அரே தம்பி? இண்டெக்ஸ் அரே. கரெக்ட். எக்கோவுக்குள்ள ஐடி கிளாஸஸ் ஆர் என்பது வரப்போகுது. ஐடி கிளாஸஸ் ஆண்டு வந்து ஸ்பேஸ் விடும் இல்லையோ? ரைட். டாட் பண்ணி கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ் யார் வரும் பிள்ளைகள்? 12b. ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ் யாருங்களுக்கு? இது 0th இண்டெக்ஸ், இது ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ், இது செகண்ட் இண்டெக்ஸ். அப்போ ஐடி கிளாஸஸ் ஆர்ன்னு வந்து 12b வரப்போகுது பிள்ளைகள். அங்கால ஸ்பேஸ் விட்டு அண்ட் அங்கால செகண்ட் இண்டெக்ஸ் பிரமாணம் யாரு? 13th a என்று வரும். எங்க இருக்கு ஆன்சர்? தேர்ட் ஒன் பாருங்க. ஐடி கிளாஸஸ் ஆர் 12b and 13th a. எஸ், தேர்ட் ஒன் ஆன்சர். டவுட் காம்பியா இருக்கும்? இல்லை சார். இப்ப ஸ்ட்ரக்சருக்கு வந்தோம்னா சரி பாருங்க. ஸ்ட்ரக்சர்ல பின்வரும் HTML குறிமுறையில் வழுக்கள் உள்ள பகுதிகளின் கீழ் கோடுடுக. நிறைகின்ற எண்ணை புறக்கணிக்க. எரர் இருக்கிறதுக்குள்ள கோடு போடட்டுமா பார்ப்போம். முதலாவது எங்களுக்கு H1 பார்ப்போமா. பொடியை பாருங்க. பொடிக்குள்ள பேக்ரவுண்ட் கலர் எஸ், அதுல மிஸ்டேக்ஸ் இருக்கே. ஸ்டைல் போடலை நாங்க. இன்லைன் CSS வரையா இருக்கணும்டா. ஸ்டைல நாங்க போடணுமா இல்லையா? அப்ப பிழைக்கு கிளனை போடுறீங்க இல்லையா? வழுக்கள் உள்ள பகுதியின் கிளண்டா இது. ரைட். இது யாரர்? H1க்குள்ள வெல்கம் ஆல் ஆஃப் யூ. அது எங்களுக்கு பிரச்சனை இல்லை.
ஏக்குள்ள பிள்ளைகள் யூஆர்எல்ல ஹேஷ் அதுவும் எங்களுக்கு ரைட். ஏக்குள்ள நாங்கள் யூஆர்எல் யூஸ் பண்ணுறா ஹேரஃப் Haraf. யூஸ் பண்ணும் ஹேரஃப். அப்போ எங்களுக்கு மிஸ்டேக்ஸ் இந்த அட்ரிபியூட்டில் ஃபுல்லாக அடிச்சிடப்படாதா, கவனம். வழுக்கல் உள்ள பகுதிகளை தான் போடணும். நாங்கள் லிங்க் எல்லாம் கரெக்ட் தான் எங்களுக்கு டெஃபினிஷன். எஸ், இந்த அட்ரிபியூட் தான் பிள்ளை. அப்போ நாங்கள் யார் ஏக்கில் கோட விடணும்? அட்ரிபியூட் இருக்கல. பேராகிராஃப் எங்களுக்கு பிரச்சனை இல்லையா? H4 எங்களுக்கு பிரச்சனை இல்லை. HR வந்து முடிக்கிறதா பிள்ளைகள்? HR வந்து இல்ல. தொடக்க முடிவு இல்லாத ஒரு டேக். அங்கால BR டேக் இருக்கு, P டேக் இருக்கு, அங்கால பாடி HTML, அதெல்லாம் ஓகே. அப்போ 3 மிஸ்டேக்ஸ் இருக்கு இல்லையா? இல்ல The சார். fifth one. பாருங்க. ஃபிஃப்த்லையா? ஏத்திட்டு முடியுது. ரைட் ரைட். இங்க பேராகிராஃப் டேக் ஓபன் பண்ணி யாரை முடிச்சிருக்கோம்? ஏஐ முடிச்சிருக்கோம். அப்போ ஃபிஃப்த்லையும் sir. Equivalent. அதே மாதிரி இந்த கமெண்ட்ல எக்ஸ்கிளமேஷன் மார்க் காணல. கமெண்ட் எங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படி தம்பி. லெஸ் தேன் பிராக்கெட் போட்டு வியப்பு குறி போட்டில் தொடங்கணும் நாங்கள். sir. கவனம், நிதானமாக பார்க்கணுமா? இப்போ 2 4 5 மிஸ்டேக்ஸ் இருக்கு. பாருங்க, ஒருக்கா செக் பண்ணி மேலதிகமாக இருக்கா பாருங்க, ஒரு இது முடிக்காம இருக்கான்னு சொல்லி. இல்ல, சரி சார். Yes, சரியா? எல்லாம் okay. ரைட். மேலே நிறை 4 உள்ள 7 ஸ்டூடெண்ட் செக்ஷனை நிறை 7 உள்ள ஏஎல்ஐசிடி மீ இணைப்பிற்கு செய்வதற்கு சரியான கோடிங்கள் கேட்டுமாம். என்ன வேண்டா, 4 இருக்கலாம் எங்களுக்கு. இந்த 4ல் 7 ஸ்டூடெண்ட் செக்ஷன் இருக்கு தானே பிள்ளைகள்? இதை கிளிக் பண்ணினா நிறை 7 உள்ள இந்த இடத்துல நிறை 7 உள்ள ஏஎல்ஐசிடிக்கு மீ இணைப்பு செய்யணுமா? அப்படின்னா நாங்கள் செய்ய வேண்டிய பிள்ளைகள், எங்களுக்கு லிங்க் எப்படி ஒர்க் பண்ண போகணும்னு சொன்னா, இந்த இடத்த லிங்க் பண்ணினா யாரை லிங்க் ஆகணும்? இவர். LIC. Oh, அப்படின்டா நாங்கள் 4வது லைனுக்கு என்ன மாற்றம் செய்யணும்? சரியா போறோம்னு சொல்லுங்க. ஏ வந்து பிள்ளைகள் ஹேரஃப் வரும். Haraf. ஹேரஃப்ல ஐடி என்ன போட போறோம்? ஹேஷ் 1. 1 இல்லையா? லிங்க் பண்ண போறது பிள்ளைகள் ஐடி செலக்டர். அப்ப ஹேஷ் 1 அங்கால யாரை போட போறோம்? ஏஎல் ஸ்டூடெண்ட் செக்ஷன். தென் யாரை முடிக்க போறோம் பிள்ளைகள்? ஏ. அப்ப 7வது லைனுக்கு நாங்க எப்படி கொடுக்கணும்டா பிள்ளைகள்? H4 இருக்கு தானே? H4 பிரச்சனை இல்லை. பட் இதுதான் எங்களோட ஐடி என்று காட்டணும்னா நாங்க என்ன அட்ரிபியூட் போடணும்? ஐடி. ஐடி அட்ரிபியூட். அப்ப ஐடி சம்ம நாங்க என்னென்று போடணும் பிள்ளைகள்? 1 என்று போடணும். கிளியர்? இது நாங்க என்ன இருக்கு? ஏஎல் ஐசிடி இருக்கு. கிளியர்? H4. இப்ப இவர் இந்த லிங்கை கிளிக் பண்ணா லிங்க் யாரோட லிங்க் பண்ணப்பட்டிருக்கின்ற பிள்ளைகள்? ஹேஷ் 1. ஹேஷ் 1 ஐடி 1. அப்ப ஐடி 1 தேடி போகும். அது எங்க இருக்கு? H4 இருக்கு. கிளியர்? ஆம் சார். டவுட் கூட? இல்ல. சின்ன விஷயம் பிள்ளைகள். ரைட். அப்படியே வந்தீங்கன்னா கீழே தரப்பட்டுள்ள வினாக்களுக்கு விடை எழுதுவதற்கு அட்டவணை ஒன்றில் உள்ள பாணிகளை கருதுக. ஸ்டைல் தேர்ந்தெடுப்பி தந்திருக்காங்க. செலக்டர் அங்கால பாணியின் விவரம். ஆர்ட் எனும் வகுப்பு பெயர் உள்ள ஒரு வகுப்பு. அப்போ கிளாஸ் எங்களுக்கு ஆர்ட். அதில் ஃபொண்ட் சைஸின் பருமன் எங்களுக்கு 14 பிக்சலாம். உரை மையப்படுத்தல் வேண்டும். சென்டர் அலைன். தலைப்பு 1 ஹெடிங் 1 இருக்க பிள்ளைகள். உரையின் நிறம் வந்து மஞ்சளாம். மேற்கொடுத்த பாணிகளை ஒரு வலைத்தளத்தில் உள்ள பல வலைப்பக்கங்களில் பயன்படுத்துவதற்கு அண்ணா ஒரு வலைத்தளம் என்ற வெப்சைட்ல உள்ள பல வலைப்பக்கங்களுக்கு பயன்படுத்துவதற்கு எதிர்பார்க்கப்படுகிறது. அப்ப என்ன சிஎஸ்எஸ் யூஸ் பண்ணணும்? ஒரு ஸ்டைல பல பேஜுக்கு யூஸ் பண்ணணும்னா இன்டர்னலா எக்ஸ்டர்னலா? எக்ஸ்டர்னல். குட். இந்த தேவையை பூர்த்தி செய்வதற்காக அட்டவணை ஒன்றில் தரப்பட்டுள்ள பாணிகளை வரையறுப்பதற்காக ஒரு தகுந்த விழு தொடர் பாணித்தாள் எழுதுக. அப்ப ஸ்டைல் டேக் நாங்க ஓபன் பண்ணணுமா? கட்டிக்கிற பிள்ளை சொல்லுங்க பிள்ளை. இல்ல ஸ்டைல் சார். டேக் ஓபன் பண்ணணுமா? ஓபன் பண்ணிடவே கூடாது. ஸ்டைல் ஓபன் பண்ண அது இன்டர்னல். எல்லா பக்கத்துக்கும் யூஸ் பண்ணணும்னா எக்ஸ்டர்னல் ஸ்டைல நாங்க யூஸ் பண்ணணும் இல்லையா? அப்ப எக்ஸ்டர்னல் ஸ்டைல் என்ன பிள்ளைகள்? நாங்க ஸ்டைல் டேக் ஓபன் பண்ண தேவையில்ல. கோடிங் அழிய கேட்டு வந்தோம்னா சரி சொல்லுங்க பிள்ளைகள். கோடிங் அப்படி எழுத போறோம்.
முதலாவது எங்களுக்கு யூஸ் பண்ண வேண்டிய டெக் என்ன? ஆர்ட் என்று சொன்னா கிளாஸ் இல்லையோ, அப்ப டாட் ஆர்ட். ஆர்ட் இதுல font height and size colon 14 பிக்சல் 14 செமிகோலன். அங்கே எங்களுக்கு டெக்ஸ்ட் அலைன் Center. colon சென்டர். ரைட். அடுத்த ஸ்டைல சொல்லுங்க அப்ப எங்களுக்கு H1 H1. இதுக்கு கலர் Color code. எல்லோ ஒன்று கொடுத்தோம்னா சரி. ஒரே எண்ட் அப்படியே டெக்ஸ்ட் தானே. இப்போ டெக்ஸ்ட் Color. எங்களுக்கு மஞ்சள் நிறம்னா கலர் எல்லோ. கிளியர்? ஒரு மார்க்ஸ். மேலே B1 வரையறுத்த பாணித்தாளை ஒரு வலைப்பக்கத்திற்கு செருகுவதற்கான ஒரு HTML வரிகளை எழுதுக. மேலே B1 உருவாக்கப்பட்டுள்ள பாணித்தாள் நீட் எனும் பெயரில் சேமிக்கப்பட்டுள்ளது என கொள்க. அப்ப நாங்கள் எழுதின எக்ஸ்டர்னல் சிஎஸ்எஸ் இல்லையோ, அந்த எக்ஸ்டர்னல் சிஎஸ்எஸ் ஒரு பேஜில் வந்து லிங்க் பண்ணணுமா? அப்போ லிங்க் பண்ண தேவையான கோடிங் கேட்டிருக்கான். நாங்கள் படிக்க பிள்ளைகள் லிங்க் பண்ணணும்டா என்ன கோடிங்? ஹெட்டுக்குள்ளே நாங்கள் எழுதணும். Link text. அப்போ நாங்கள் என்ன செய்யணும்டா, இதை ஹெட்டுக்குள்ளே லீக் காட்டணும் லைட்டா. ஆ. என்னது என்ன சிஎஸ்எஸ் எங்களுக்கு External. எக்ஸ்டர்னல் யூஸ் பண்ண போகிறோம். அப்போ ஹெட் டேக்குள்ள லிங்க் டேக் ஓப்பன் பண்ணி லீக் காட்டணும்டா. சரி ரைட் சொல்லுங்க. லிங்க் டேக்ல லிங்க் ரெல் என்று போடணும் இல்லையா? Style sheet. நாங்கள் என்னென்று போடுற பிள்ளைகள் ஸ்டைல் ஷீட். லிங்க் ரெல் Type. வேணும்னா நீங்க அங்கே பிள்ளைகள் டைப் போட்டு காட்டலாம் விரும்பினால். டைப் சமன் 4 பிள்ளைகள் நீங்க போட்டுக்கோங்க, நல்லா இருக்கும். டெக்ஸ்டோ சிஎஸ்எஸ் போன பிள்ளைகள் அங்கே ஹேரஃப்ல எங்களோட ஃபைலை கொடுக்கும். எங்க இருக்கா? நீட் என்று சொன்ன ஃபைல் இருக்கா? ஃபைலோட எக்ஸ்டென்ஷன் கண்டிப்பா யார் இருக்கும்? சிஎஸ்எஸ். நீட் டாட் சிஎஸ்எஸ். இப்போ நாங்க லிங்க் டேக்கை முடிப்போம். இது ஓப்பன் க்ளோஸ் இல்லாத ஒரு டேக் வந்து பிள்ளைகள், செல்ஃப் க்ளோசிங் டேக் லிங்க். இப்போ யாரை முடிக்கணும்? ஹெட்டை முடிக்கணும். Sir. ஹெட்டுக்குள்ள பிள்ளைகள் லிங்க் ஓப்பன் பண்ணி லிங்க் ரெல்ல வந்து ஸ்டைல் ஷீட், டைப்ல டெக்ஸ்டோ சிஎஸ்எஸ், ஹேரஃப்ல நீட் டாட் சிஎஸ்எஸ். அடுத்தது ஒரு HTML குறிமுறை என்ற ஒரு வெளியீடு ஒரு வலைமேலுடையினால் வழங்கப்படுகின்ற போது பின்வருமாறு அமைகிறது. செஸ் டோர்னமெண்ட் இருக்கு பிள்ளைகள். அதில் எங்களுக்கு கேட்டகரி 1ல அன்னோட லிஸ்ட் தான் ஓப்பன் பண்ணியிருக்கான். கேட்டகரி 2ல பிள்ளைகள் லிஸ்ட் இருக்கு, பட் எங்களுக்கு அடையாளத்தை காணலை. ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் என்றது இருக்கு. இந்த பாக்ஸ் வரணும்னா நாங்கள் எதை யூஸ் பண்ணிக்கணும்? ஃபீல்ட் செட். கரெக்ட்? Sir. ஓகே பார்ப்போம். ஒரு HTML குறிமுறை கீழே தரப்பட்டுள்ளது. தேவையான வெளியீட்டை பெறுவதற்கு அதில் உள்ள வெற்றிடங்களை நிரப்புக. செஸ் டோர்னமெண்ட் இருக்கு பிள்ளைகள். இதில் கேட்டகரி 1க்கு DTDD யூஸ் பண்ணிக்கலாம் இல்லையா? அப்போ DT என்று சொன்னால் மெயின் டெக் யாரா இருக்கும்? DL. மெயின் டெக் இந்த இடத்துல பிள்ளை வர வேண்டியது எங்களுக்கு DL. DL. இது எங்களுக்கு DL. அப்போ யாரை முடிக்கணும்? DL. DL முடிக்கணும். டவுட் இருக்கும்? Yes, sir. DTக்குள்ள கேட்டகரி 1 இருக்குல்லோ, அந்த கேட்டகரி 1க்குள்ள பிள்ளைகள் DDக்குள்ளானே நாங்கள் லிஸ்ட் எழுதணும். இது என்ன லிஸ்ட் எங்களுக்கு? அன்னோடட் லிஸ்ட். அப்ப அன்னோடட் லிஸ்ட் நாங்க போட வேண்டியது யாரு சொல்லுங்க? Dual. அன்னோடட் லிஸ்ட்னா ஜுவல், ரைட்? OL பிள்ளைகள் ஜுவல். கவனம். அன்னோடட் லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் எங்களுக்கு பிள்ளைகள் டீமே LA முடிக்கும், அடுத்த டீம் C LA முடிக்கும். இப்போ யாரை முடிக்கணும்? நாங்க அந்த ஜுவலை முடிக்கணும். கரெக்டா? 2 எஸ். இப்போ அதே மாதிரி பிள்ளைகள் நாங்கள் தொங்கலை யாரை முடிக்கணும்? DT. அந்த இப்போ DT எங்களுக்கு முடிச்சிருக்காங்க. அடுத்த DTக்குள்ள பிள்ளைங்க கேட்டகரி 2 எங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது. இந்த கேட்டகரி 2க்குள்ள இல்லை எங்களுக்கு புல்லட் பாயிண்ட் இல்லையோ, புல்லட் பாயிண்ட் இல்லாட்டி நிச்சயம் எங்களுக்கு யாரா இருக்கும்? DL DTக்குள்ள நாங்கள் யூஸ் பண்ற DD வருமா இல்லையா? DD. எஸ், DD. இந்த புல்லட் பாயிண்ட் இல்லையே, நம்பரும் இல்லை. நம்பர் வந்தால் நாங்கள் OL யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ இது யார் எங்களுக்கு? DD. யாரை க்ளோஸ் பண்ணணும்? DDயை. அப்போ இதுவும் எங்களுக்கு யார் பிள்ளைகள்? டீம் DD. யாரை க்ளோஸ் பண்ணணும்? DDயை. டவுட் இருக்கும்? ரைட். இதோட எங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் அங்கே ஃபார்ம் அந்த பிளே ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஓகே, இந்த ஃபார்முக்குள்ள மெயினாக ஒரு பாக்ஸ் கொண்டு வரணும்டா நாங்கள் யாரை யூஸ் பண்ணணும்? ஃபீல்ட் செட். யாரு? Field set. ரைட், ஃபீல்ட் செட்னு சொல்லி போட்டிங்களா? சரி, அதைத்தான் நாங்கள் இங்கேயும் க்ளோஸ் பண்ணணும் இல்லையா? சேம். ரைட். லெஜெண்ட் தேவையில்லை. என்னென்னு சொல்லுங்க. லெஜெண்ட் வந்து நாங்கள் டைட்டில் காட்டிருக்குமே. டைட்டில் காட்டுதா குரூப்புக்கு? இல்லை. இதுக்குள்ள லேபிள் வந்து போட்டிருக்கோம் பிள்ளைகள். நான் சொல்லிக்கிறேன், லேபிள் நாங்கள் போடலாம் அல்லது போடாமலும் விடலாம். லேபிள் போடுறது பெஸ்ட்டான ப்ராக்டிஸ். ஓகே, செலக்டட் டீமுக்கு பிள்ளைகள் யூஸ் பண்ணியிருக்கான். அங்கே எங்களுக்கு
ஒரு ட்ராப் டவுன் மெனு மாதிரி ஒன்று வருதுல்லோ அப்போ ட்ராப் டவுன் ஓ மெனு உருவாக்க நாங்கள் யூஸ் பண்ணுற டெக் யார் பிள்ளைகள் செலக்ட் யூஸ் பண்ணுவோம் செலக்டை யூஸ் செலக்ட் பண்ணுவோம் யாரை Select க்ளோஸ் பண்ணுவோம் and இப்போ நாங்கள் select. செலக்ட் குட் அங்கால கமெண்ட்டுக்கு பாருங்க பிள்ளைகள் ரோஸ் கால்ஸ் எல்லாம் வந்திருக்கு பெரிய ஒரு பாக்ஸ் ஒன்று இருக்குல்லோ இதை நாங்கள் என்ன சொல்லுவோம் டெக்ஸ்ட் ஏரியா அப்போ இது எங்களுக்கு டெக்ஸ்ட் ஏரியா ஏரியா இப்போ யாரை க்ளோஸ் பண்ணாங்க அது மாதிரி ஏரியா அதே டெக்ஸ்ட் ஏரியாவை பிள்ளைகள் க்ளோஸ் பண்ணமுண்டா சரி தென் அடுத்தவங்களுக்கு ஃபுட்டுக்கு வந்து பிள்ளைகள் பாருங்க இங்க எங்களுக்கு வார 2 பாக்ஸையும் நாங்கள் சொல்லுவோம் பிள்ளைகள் செக் பாக்ஸ்ன்னு சொல்லி இல்லையா அப்போ இன்புட் ஆமா டைப் சார். சமன் இங்க நாங்கள் போட வேண்டிய யார் பிள்ளைகள் Check box. செக் பாக்ஸ் அவனே ஸ்பேஸ் வரக்கூடாதா செக் பாக்ஸ் அதே மாதிரி அடுத்தும் எங்களுக்கு ஓகே பிள்ளைகள் அதுவும் எங்களுக்கு இன்புட் டைப் சமன் யார் தம்பி ஆ செக் பாக்ஸ் செக் பாக்ஸ் Check box. ஓகே டன் அதே போல அப்படி எங்களுக்கு அக்கமடேஷன் ரெக்கார்டுன்னு காட்டுது இல்லையோ அது எங்க இன்புட் ஓகே டெக்ஸ்ட் அடுத்தவங்களுக்கு சப்மிட் பட்டன் இருக்கு Submit. பிள்ளைகள் நாங்கள் இன்புட் டைப் சமன் சப்மிட் தான் போடுறோம் அப்ப இன்புட்ன்றது இங்க வர போகுது கரெக்டாடா ஓகே Correct. பாருங்க செலக்ட் பாருங்க அடுத்த கொஸ்டின் செலக்டட் டீமிற்கான இயல்பான தெரிவாக டீம் பியை காட்டுவதற்குரிய HTML வரியை எழுதுக இப்ப டீம் பியை நாங்க காட்டணுமா டீம் பியை வந்து பிள்ளைகள் இயல்பான ஒரு டெக்ஸ்டா காட்டணும்டா இதுக்கு நாங்க என்னென்ன போடணும் செலக்டட் சொல்லி போடணும் என்ன போடணும் செலக்டட் அப்ப இதை நான் அப்படியே காப்பி பண்றேன் பிள்ளைகள் காப்பி பண்ணிட்டு இங்க பேஸ்ட் பண்ணி காட்டுறேன் பாருங்க நீங்க எழுதி காட்டணும் அப்படி என்றால் ரைட் இதான் எங்களோட கோடிங் இதை நாங்க பிள்ளைகள் இயல்பானதா காட்டணும்டா ஏதாவது ஒரு இடத்துல ஆப்ஷன் டெக்ஸ்ட் ஓபன் பண்ண ஏதாவது ஒரு இடத்துல செலக்டட் காட்டணும் சரி டவுட் இருக்கா இல்ல சார் சின்ன விஷயம் இல்லையா ஓ செலக்டட் நீ பாருங்க டீம் பி எங்களுக்கு செலக்டட் எங்க ட்ராப் டவுன்ல ஒருவேளைடா இந்த செக் பாக்ஸை நாங்க டிஃபால்ட்டா தெரிவு செய்யணும்னா என்னென்னு போட்டிருக்கணும் இயல்பாகவே தெரிவு செய்யப்பட்டிருக்கணும்னா செக்ட் போடணும் என்ன பிள்ளைகள் செக்ட் ரேடியோ பட்டனுக்கும் செலக்டட் தான் இல்லையா ஓ இங்க எங்களுக்கு செக்ட் ரேடியோ பட்டனுக்கும் செக் தான் இருக்கும் ரைட் செக் பண்ணிக்கோங்க ஒருக்கா டன் இதோட எங்களுக்கு யாரு முடியுதுமா 21 முடியுது நெக்ஸ்ட் வந்து 2022 2022ஆம் ஆண்டும் பரவாயில்ல கொஸ்டின் 2022லயோ 43 43லயா ஸ்டார்ட் ஆகுது 23 அணி ஓ 22 22 ஓகே தொங்கலாம் வந்திருக்கும் 40 ரைட் 3 இல்லையா ஓகே பின்வரும் பின்வரும் எந்த HTML ஒட்டுக்களை பாடத்தில் உள்ள சொல்லின் தோற்றத்தை மாற்றலாம் இந்த ஒரு டெக்ஸ்டட் அப்ளிகள் அப்பியரன்ஸை மாற்றணும்டா என்னென்ன டெக் எங்களுக்கு தேவைப்படும் கெஸ் பண்ணுங்க 43 ஐடெக் வருமா ஐடெக் எங்களுக்கு பிள்ளைகள் நார்மலா கேட்டது மாதிரி எங்களுக்கு ஒரு தோற்றத்தை மாற்றணும் எதிர ரைட் எங்களுக்கு ஐடெக் வந்து இட்டாலிக் மாத்தின தோற்றத்தை மாற்றும் EM என்பது பிள்ளைகளுக்கு எம்பசைஸ்ட் அதுவும் எங்களுக்கு பிள்ளைகள் இட்டாலிக் தான் எல்ஐ வந்து தோற்றம் மாற்றுமா மாற்றாது பிடெக் போல்ட் ஆகும் சரி தடிப்பாய் வருமே இது சாய்வாக்கும் இதுவும் சாய்வாக்கும் H1 யூஸ் பண்ணாலும் பிள்ளைகள் H1 எங்களுக்கு தோற்றத்தை மாற்றுமா இல்லையா பெருசாக்குமா இல்லையா எஸ் ஸோ எங்களுக்கு ஆன்சர் செகண்ட் ஒன் 44 பாருங்க அவன் பாருங்க அடிக்கடி யூஸ் பண்ணுற லிஸ்ட் யார் தம்பி டிஎல் பார்த்தீங்களா பின்வரும் HTML குறிமுறை துண்டின் வெளியீடு யாராக இருக்கும் டிஎல் போட்டிருக்கு தம்பி டிடி என்று சொன்னா வெஜிடபிள் வந்து வரும் அதுக்குள்ள பொட்டேட்டோ வந்து வரப்போ பிள்ளைகள் ஃப்ரூட் அண்ட் டிடி ஆரஞ்சு வந்து வரப்போகுது எங்க இருக்கு கண்டுபிடிங்க பார்த்து வெரி குட் ரெண்டாவது ஆன்சர் 45 பாருங்க CSS HTML பற்றிய பின்வரும் கூற்றுக்களுள் சரியானது எது அல்லது எவை பாப்போம் HTML கூறுகளை திரை மீது காட்சிப்படுத்த வேண்டிய விதத்தை விவரிப்பதற்காக CSS பயன்படுத்தப்படலாம் கரெக்ட் தானே எப்படி வரணும்னு காட்டுறதுக்காக CSS சரி
வெளிப்புற CSS ஆனது பல HTML பக்கங்களுக்கு ஒரு பாணியை வரையறை செய்ய பயன்படுத்தப்படலாம். அதுவும் கரெக்டான பிள்ளைகள். மல்டிபிள் பேஜஸுக்கு ஸ்டைலை வழங்குறதுக்கு. உள்ளமை CSS இன்லைன் CSS ஆனது ஒரு ஒற்றை HTML கூற்றுக்கு ஒரு சிங்கிள் HTML எலிமெண்ட்டுக்கு ஒரு ஸ்டைலை பிரயோகிக்க பயன்படுத்தப்படலாம். அதுவும் கரெக்டான பிள்ளைகள். ஓ சார். ஏன்னா ஒரு எலிமெண்ட்டுக்கு தனித்தனி ஒவ்வொரு எலிமெண்ட்டுக்கு வந்து நாங்கள் இன்லைன் CSS யூஸ் பண்ணுவோம். ஏயும் சரி பியும் சரி சியும் சரி. எங்க இருக்கு விட பார்மனுங்களுக்கு தேசிய கல்வி நிறுவனத்தின் வலைத்தளத்திற்கு ஒரு இணைப்பு ஹைப்பர்லிங்க் உருவாக்கணும் அப்படிகள் எதனை பயன்படுத்தி எந்த HTML குறிமுறை வரிகளில் எதனை பயன்படுத்த முடியும் என்று சொல்லி கேட்டிருக்கான். தம்பி எங்களுக்கு லிங்க் பண்ணணும் அப்படியே நாங்கள் யூஸ் பண்ணுறது யாரு ஏடெக்லையோ ஏடெக்ல அட்ரிபியூட் எங்களுக்கு யார் வரணும் கேஸ் பண்ணுங்க ஹேரஃப் வேற. ஹேரஃப் வரணும். அதுக்குள்ள இன்வெர்டட் கமாக்குள்ள யார் வரணும் பிள்ளைகள் லிங்க் வரணும். அப்படி விட எங்க இருக்குன்னு பார்த்தீங்கள் என்றால் 2ம் 4ம் வரும் இல்லையா? அதுல 4வதுல பாருங்க ஏடெக்க கையோடைய முடிச்சு விட்டு போட்டு அங்கால நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் எஜுகேஷன் போட்டிருக்கான். வருமா? வராது. இல்ல சார். சரியா இருப்பது எங்க இருக்கு? செகண்ட். செகண்ட். 47 பாருங்க PHPயில் அவங்க செகண்ட் ஆன்சரா PHPயில் ஒரு அணியின அரேயை உருவாக்குவதற்காக எதனை பயன்படுத்த முடியும் என்று கேட்டிருக்கான். அரே உருவாக்குறதா சிட்டி என்ற வேரியபிள் இப்படி போடலாமா? போடல. அதுக்கு ஹலோ சொல்லுங்க. என்னதை ஓட பண்ண ஓட பிளேஸ் பண்ணுங்க. எஸ் 100 பீசஸ் தானே இல்லையா? 100 பீசஸ் தானே? சரி ஓட பண்ணுங்க. ஓகே பருமன்களுக்கு சிட்டி என்ற வேரியபிள் எப்படி நாங்கள் போடுறோம் நம்மளடா? வேரியபிளா போடுவோமா? இல்ல நோ. ஏ வருமா? இல்ல சார். வராது. செகண்ட் என்ன மாதிரி பிள்ளைகள்? செகண்ட் அது சிட்டி எடுத்து சொல்லுங்க. சிட்டிங்கிறத எடுத்த பிள்ளைகள் அதுக்குள்ள எங்களுக்கு களம் மண்டு போட்டுருக்கு. இப்படி எடுக்கலாமா? இல்ல இல்ல பிள்ளை. ஃபர்ஸ்ட்ல எங்களுக்கு எப்படி வரணும்னு சொல்லுங்க. கெஸ் பண்ணுங்க. அப்போ ஒன்று இப்படி வந்திருக்கலாம். எப்படி லைக் சிட்டின்னு சொல்லி போட்டு பிள்ளைகள் இதுக்குள்ள நாங்க அரேன்னு சொல்லி போட்டோம்னா கரெக்ட் இல்லையா? அல்லது இப்ப இப்படி போட்டிக்கலாம். சிட்டின்னு சொல்லி எடுத்த பிள்ளைகள் அந்த சிட்டியின் இப்போ 0th இண்டெக்ஸ்ல என்ன சிட்டியின் 0th இண்டெக்ஸ்ல என்ன பெருமானம் போட்டாலும் அக்செப்ட் பண்ணுமா இல்லையா? அதுவும் பிரச்சனை இல்லை. அப்போ முதலாவது எங்களுக்கு போட்டது இன்வாலிட் பிள்ளைகள், 2வது இன்வாலிட், 3வது நம்ம கேஸ் சிட்டியில அரே களம்பு கரெக்ட் தானே? இப்போ சி மாத்திரம் தான் சரி. எங்க இருக்கு விட 47க்கு மூணாவது. தென் அங்காள பிள்ளைங்களுக்கு 48 MySQL செயல்முறை முறையை ப்ரொசீஜரல் மெத்தடை பயன்படுத்தி எம்ப்ளாயி எனும் ஒரு தரவு தளத்துடன் தொடுப்பதற்காக பயன்படுத்தப்படுகின்ற ஒரு பகுதியாக பூரணப்படுத்தப்பட்ட PHP குறிப்பு கீழே தரப்பட்டுள்ளது. ABC ஆகிய வெற்றிடங்களை முறையை நிரப்புவதற்காக எந்த விருப்பு தெரிவு உகந்ததுன்னு சொல்லி கேட்டிருக்கு பிள்ளைகள். பாப்போமா? தமிழங்களுக்கு சர்வர் நேம் போட்டிருக்கு பிள்ளைகள், யூசர் நேம் போட்டிருக்கு, பாஸ்வேர்ட் போட்டிருக்கு, கனெக்ஷன் போட்டிருக்கு பிள்ளைகள். இஃப் கனெக்ஷன் இல்லைன்னு சொன்னா அங்கால SQL கூட்டு இல்லையோ அதுல கிரியேட் டேட்டா பேஸுக்கான பேர் என்ன? கிரியேட் டேட்டா பேஸ். அங்க நாங்க யாரை போடணும்? டேட்டா பேஸுக்கான பேரை போடணும். கரெக்ட். அப்ப அப்படி வார விடைகள் எங்க இருக்குன்னு பார்த்தா டேட்டா பேஸுக்கான பேர் எங்களுக்கு நாங்கள் போடல. அப்ப டேட்டா பேஸுக்கான பேரை நாங்க போடுறோம் அப்படியே எங்க போடலாம்? முதலாவது பிள்ளை வராது இல்லையா? முதலாவது பிள்ளையே வராது. 2வது எங்களுக்கு பிள்ளைகள் வேரியபிள் நேம் தான் போட்டிருக்கு, வராது. 3வது வேரியபிள் நேம் வராது. ஏன்னா அப்படி ஒரு வேரியபிள் கிட்ட கிடையாது. கிளியர். எம்ப்ளாயிஸ் கிரியேட் டேட்டா பேஸ் எம்ப்ளாயிஸ் வருமா இல்லையா? வரும். இஃப் MySQL குவாரி முதலாவது கனெக்ஷன் பேர் அங்கால SQL குவாரி பேரை கொடுக்கணும். கனெக்ஷன் பேர் எங்களுக்கு யார் பிள்ளைகள்? கான். அது பக்கத்துல குவாரி பேர் வரும். குவாரி பேர் யார் பிள்ளைகள்? SQL. எங்களுக்கு ஆன்சர் fourth one. 4வது. அப்படியே வந்தீங்கன்னா பிள்ளைங்களுக்கு அங்காள கேள்விகள் வந்து மற்ற பாடத்தோட சம்பந்தப்பட்டது இல்லையா? ரைட். தென் ஸ்ட்ரக்சருக்கு வருவோம். ஸ்ட்ரக்சர் பாருங்க பிள்ளைங்களுக்கு
பின்வரும் HTML குறிமுறை கூறு ஒரு வலை மேலோடினால் வழங்கப்படுகின்ற போது எதிர்பார்க்கப்படுகின்ற வெளியீட்டை எழுதுக. பாப்பமா, நான் இப்போ வளமை அப்ளிகள் மீண்டும் MS Word எடுக்கேன். இதில் டேபிளாக போடுவோம். எத்தனை ரோ எத்தனை காலம் பாருங்க. ஃபர்ஸ்ட் ரோ, செகண்ட் ரோ, தேர்ட் ரோ, ஃபோர்த் ரோ, ஃபிஃப்த் ரோ. ரோ நம்பர் 5 இருக்கு பிள்ளைகள். எத்தனை காலம் இருக்குன்னு பாருங்க. ரெண்டு காலம் இல்லையோ என்ன? டெசிக்னேஷனும் அங்கே பிள்ளைகள் கண்டெக்ட் டெலிஃபோன் நம்பரும் 2 காலமும் எத்தனை ரோ வரப்போகுது? 5 ரோ. ஸோ 5 ரோவும் 2 காலமும் கொண்ட மாதிரி வரப்போகுது பிள்ளைகள். இதில் THல பிள்ளைகள் நாங்கள் போட்டிருந்தா TH எங்களுக்கு எங்கே டிஸ்பிளே ஆகும் தம்பி? சென்டர் பண்ணி போல்டாக காட்டும். Bold. அடுத்தங்களுக்கு கண்டெக்ட் டெலிஃபோன் நம்பர்ஸ்ங்கிறது பிள்ளைகள் சென்டர் பண்ணப்பட்டு போல்டாக காட்டும். டவுட் இருக்கோ? அடுத்த TRக்குள்ள பிள்ளைகள் TDக்குள்ள ரோ ஸ்பேன் 2 பிள்ளைகள். ரோ ஸ்பேனுங்கிறது 2 ரோவை மர்ஜ் பண்ணும் இல்லையா? ரைட். அப்போ 2 ரோவை மர்ஜ் பண்ணி போட்டு அதுக்குள்ள என்னென்னு வரும் பிள்ளைகள்? பிரின்சிபல். ரைட். டவுட் இருக்கோ தம்பி? டவுட் இருக்காடா? இல்ல சார். அடுத்த TDக்குள்ள பிள்ளைகள் மொபைல் நம்பர் வரப்போது. அப்போ இந்த மொபைல் நம்பரை காப்பி பண்ணி இங்கால பேஸ்ட் பண்ணிட்டோம்னா சரி, டன். இப்போ அடுத்த ரோவில் பிள்ளைகள் நாங்கள் முதலாவது கொடுக்க தேவையில்ல, ஃபோன் நம்பரை மட்டும் கொடுத்தா சரி. என்ற ஆல்ரெடி எங்களுக்கு யார் பிள்ளைகள் இவர் வந்துச்சு. தென் அடுத்த ரோவில் பிள்ளைகள் எங்களுக்கு TDக்குள்ள வைஸ் பிரின்சிபல் வரும். அது முதலாவது டேபிள் டேட்டா. அடுத்த டேபிள் டேட்டாவுக்குள்ள பிள்ளைங்களுக்கு ஃபோன் நம்பர் வரப்போகுது. இது ரெண்டாவது டேபிள் டேட்டா. அடுத்தது பாருங்க TDக்குள்ள பிள்ளைகள் கால் ஸ்பேன் 2. கால் ஸ்பேன் 2 வந்து merge ஆகும் இல்லையா? அந்த கால் ஸ்பேன் பண்ணதுக்குள்ள பிள்ளைகள் காமன் நம்பர்னு போட்டு இந்த டெக்ஸ்ட்டை காட்டும். டவுட் இருக்கா? சொல்லுங்க பிள்ளைகள், டவுட் இருக்காடா? நோ சார். ரைட். அப்படியே வந்தோம் நம்மளுக்கு அடுத்த கொஸ்டின். தொகுதியாக்கும் தேர்ந்தெடுப்பிகளுடன் உள்ளக CSS பிரயோகிப்பதன் மூலம் பின்வரும் HTML குறிமுறையை மீள எழுதுக. என்னவாம்? குரூப்பிங் செலக்டர் உள்ள தேர்ந்தெடுப்பிகளுடன் உள் CSS, இன்டர்னல் CSS. சரி, அப்போ நாங்கள் இந்த கோடிங்கை திரும்ப எழுதுமா? எழுதுவோம், பிரச்சனை இல்லை. இங்கே பாருங்க HTML வரும், கரெக்ட். அதே மாதிரி அப்படியே பார்த்து எழுதுமாண்டா, மீள எழுதுமா பிள்ளைகள். அதையும் குரூப்பிங் செலக்டர் உள்ள, குரூப் செலக்டர் உள்ள இன்டர்னல் CSS. அது பாருங்களா? ரைட். இதுக்குள்ள ஹெட் வருது இல்லையோ? ஹெட்டுக்குள்ள டைட்டில் போட்டிருக்கா இல்லையா? டைட்டில் என்ன போட்டிருக்குமா? கஸ்கேடிங் ஸ்டைல். அப்படியே பார்த்தலுமா? ஸ்டைல் ஷீட். என்ன டைமுக்குள்ள நாங்கள் இதை முடிக்கணும். இப்போ ஹெட்டை க்ளோஸ் பண்ண முதல் நாங்கள் இன்னொன்று ஓப்பன் பண்ணணும் பிள்ளைகள். உள்ளக பாணித்தாள்னு சொன்னால் யாரை தொடங்கணும் நாங்கள்? சொல்லுங்க. ஸ்டைல் டேக் ஓப்பன் பண்ணணுமா இல்லையா? ஓம் சார். இப்போ ஒற்றுமையை பாருங்க பிள்ளைகள். முதலாவது கலர் ப்ளூ, அடுத்ததும் கலர் ப்ளூ. டெக்ஸ்ட் அலைன்ஸ் என்ற தனியாக வந்திருக்கு. அப்போ ரெண்டுக்கும் காமனானது கலர் ப்ளூ இல்லையோ? அப்போ H1 டெக்கையும் H2 டெக்கையும் சேர்த்து நாங்கள் என்ன போடலாம்? கலர் காலன் ப்ளூ. அதே மாதிரி தனியாக யாருக்கு மட்டும்? H1க்கு மட்டும் என்ன ஸ்டைல் பிள்ளைகள்? டெக்ஸ்ட் அலைன் Align. காலன் சென்டர். ஓகே, டன். அதுக்கப்புறம் பிள்ளைகள் எங்களுக்கு இப்போ ஸ்டைல் டேக்கை நாங்கள் க்ளோஸ் பண்ண போகிறோம். ஸ்டைல் எங்களுக்கு முடியுதே. அதே மாதிரி பிள்ளைகள் ஹெட்டை நாங்கள் க்ளோஸ் பண்ணலாம். இப்போ பொடியை ஸ்டார்ட் பண்ண போகிறோம் இல்லையா? பொடிக்குள்ள முதலாவது H1 வரும். அந்த H1க்குள்ள என்ன இருக்குன்னு சொல்லுங்க. இந்த இன்ட்ரோடக்ஷன் டு, அது அப்படியே ரைட். இப்போ H1 நாங்கள் க்ளோஸ் பண்ணுவோம். அதே மாதிரி நெக்ஸ்ட் எங்களுக்கு H2 தம்பி. அந்த H2க்குள்ள CSS கேன் பி அப்ளைட். அது எங்களுக்கு அப்படியே வரப்போகுது. தென் யாரை க்ளோஸ் பண்ணுவோம்? H2. இப்போ யாரை க்ளோஸ் பண்ணுவோம் பிள்ளைகள்? பாடி. Body. லாஸ்ட்டாக யாரை க்ளோஸ் பண்ணி சொல்லுங்க. HTML. HTML. கிளியர்? டவுட் இருக்கோ? No sir. ரைட். அப்படியே வந்தோம்னா பிள்ளைங்களுக்கு அடுத்தது ஒரு வலைமேலோடினால் வழங்கப்பட்ட ஒரு ஒன்றில் காட்டப்பட்டுள்ள HTML படிவத்தை கருதுக.
ஒரு HTML குறிமுறை கீழே தரப்பட்டுள்ளது. ஒரு ஒன்றில் உள்ளவாறு வெளியீட்டை பெறுவதற்கு ஏற்ற வகையில் அதில் உள்ள வெற்றிடங்களை நிரப்புக. ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் இருக்கு, ஸ்டூடெண்ட் இருக்கு பிள்ளைகள் பார்ப்போம். இதில் ஃபார்மில் process.php வரணுமெண்டா இங்கே யார் வரணும்? கண்டிப்பாக கெஸ் பண்ணுங்க. ஃபார்முக்கு யாரு? ஆக்ஷன் வரணும். குட், ஆக்ஷன். தென் போஸ்ட் வருதுண்டா பிள்ளைகள், இது கண்டிப்பாக யார் இருக்கணும்? மெத்தட். மெத்தடாக இருக்கணும். யார் பிள்ளைகள்? மெத்தட். இப்போ டியூவில் வந்து பிள்ளைகள் எங்களுக்கு ஓகே ஸ்டூடெண்ட் நேம் வருமா இல்லையா? ஆம் சார். டியூவில் இது எங்களுக்கு யாரு? ஸ்டூடெண்ட் நேம். ஸ்டூடெண்ட் நேம். இதில் பிள்ளைகள் எங்களுக்கு ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் ஒன்று வந்திருக்காங்க. யாராக இருக்கணும்? இன்புட் டைப். Type. இன்புட் டைப் சமன் டெக்ஸ்ட். Text. ஓகே, அங்கே நேமுக்கு தான் நாங்கள் ரெண்டு போடுவோம் பிள்ளைகள். நேம். போடுவோம். ரைட். அங்கால நெக்ஸ்ட் எங்களுக்கு பிள்ளைகள் செலக்ட் எக்ஸாமினேஷன் மாடியூல்ஸ் இருக்கலோ, அதுக்கு முன்னுக்கு எங்களுக்கு செக் பாக்ஸ் தான் இருக்கு. அப்போ இந்த கோடிங் யாருங்களுக்கு? இன்புட் Input type. டைப் Type. சமன் Checkbox. செக் பாக்ஸ். Name. ஓகே, நேம் எங்களுக்கு யார் பிள்ளைகள்? மாடியூல். Module. தென் இது எங்களுக்கு யாரை Value. போடுவோம்? வேல்யூ. Value. வேல்யூ யார் பிள்ளைகள்? ஐசிடி. அதுக்கு பக்கத்துல யார் வரும்டா அந்த செக் பாக்ஸுக்கு பக்கத்துல வந்த பேர் வரும் பிள்ளைகள். யாருங்களுக்கு? Check. ஐசிடி. செக்ட் இல்ல, ஐசிடி. எப்படி செக்ட் வர? இன்புட். இன்புட்ங்கிறது செக் பாக்ஸை குறிக்குது. செக் பாக்ஸுக்கு பக்கத்துல அதை ரிப்ரசென்ட் பண்ற டெக்ஸ்ட் யாரு பாருங்க? ஐசிடி. ICT. இதே மாதிரி எங்களுக்கு 3 லைனுக்கு வரப்போகுது. ஆனா இந்த இது மட்டும் மாறும். ஐசிடி என்ற இந்த பேர்ல மட்டும் மாறும். அதே மாதிரி பிள்ளைகள் எங்களுக்கு ப்ரிஃபர்ட் மீடியம் இருக்கு பாருங்க. அந்த மீடியம் எங்களுக்கு அப்படி இருக்கு பிள்ளைகள்? ரேடியோ பட்டனா இருக்கு. அப்ப நாங்க என்ன போடணும்? இன்புட் டைப் சமன் ரேடியோ, ரேடியோ. நேம் சமன் லாங்குவேஜ், வேல்யூ சமன் சிங்கள. அதுல இது ஆல்ரெடி எங்களுக்கு செலக்ட் பண்ண மாதிரி இருக்கு பாருங்க. ஹோம் சார். ஆல்ரெடி எங்களுக்கு செலக்ட் பண்ணப்பட்ட மாதிரி இருக்குன்னு சொன்னா அங்க நாங்க செக் போடணும். என்ன போடணும்? செக். செக். டவுட் இருக்கோ? CHECKD. கவனம். செக் பிளேல் போடணும். அதே மாதிரி இது எங்களுக்கு இன்புட் டைப் சமன் செக் பாக்ஸ், வேல்யூ வந்து லாங்குவேஜ், நேம் வந்து லாங்குவேஜ், வேல்யூ வந்து தமிழ். இன்புட் டைப் சமன் செக் பாக்ஸ், நேம் வந்து லாங்குவேஜ், வேல்யூ வந்து யார் பிள்ளைகள்? இங்கிலீஷ். அடுத்தது செலக்ட் டெஸ்ட் சென்டர் இருக்கு. ட்ராப் டவுன் மெனு ஒன்று வந்திருக்கு. அப்படின்னா இதுக்கான டேக் வந்து செலக்ட். கரெக்டா? ஆம் சார். செலக்ட் ஓபன் பண்ணி யாரை முடிக்கணும்? செலக்ட். Option. அப்ப அதுக்குள்ள வார ஒவ்வொன்றும் எங்களுக்கு ஆப்ஷன். ஆப்ஷனுக்குள்ள நேம் வந்து களம்பு. சொல்லுங்க பிள்ளைகள். இப்ப அதை ரிப்ரசென்ட் பண்ணுவது யார்? எங்களுக்கு ரிப்ரசென்ட் பண்றது பிள்ளைகள் களம்பு. ஓகே, அப்ப எங்களுக்கு யார் பிள்ளைகள்? இந்த ஸ்பேஸ்ல களம்பு அண்ட் யாரை முடிக்கணும்? ஆப்ஷன். ஆப்ஷன் ஓப்பன் ஆகும். நேம் மாத்தர இங்க எங்களுக்கு மாத்தர ஆப்ஷன் முடிப்போம். நேம் வந்து பிள்ளைகள் இன்புட் ஆப்ஷன் வந்து எங்களுக்கு நேம் வந்து இதுல ஆப்ஷன், இதுல எங்களுக்கு நேம் சமன் ஜாஃப்னா, இது எங்களுக்கு ஜாஃப்னா. இப்போ யாரை முடிக்கணும்? ஆப்ஷன். டவுட் இருக்கோ? இல்ல சார். ஓகே, பாருங்க. அடுத்த கொஸ்டின் எங்களுக்கு மேலே சியில் உள்ள படிவத்தை சமர்ப்பித்த பின்னர் process.script செயற்படுத்தப்படுகின்றது. படிவத்தை சமர்ப்பித்த பின்னர் பெயர், மீடியம், அதே மாதிரி பிள்ளைகள் எங்களுக்கு டெஸ்ட் சென்டர் ஆகியவற்றை காட்சிப்படுத்த வேண்டும். இந்த தேவையை நிறைவேற்றுவதற்கான பின்வரும் PHP குறிமுறையை பூரணப்படுத்துக. இஃப் $_server request வந்து போஸ்ட் ஆயிருந்தா மூண்டையும் வந்து கலெக்ட் பண்ணணும். அப்போ நாங்கள் என்னென்ன கோடிங் பண்ணணும்? $_post ஸ்கேர் பிராக்கெட்ல யாரை போடுற பிள்ளைகள்? Name. அந்தந்த பேரை போடணும். மூணுக்கு நாங்கள் வச்ச பேரை பாருங்க. இதுக்கு வந்து பிள்ளைகள் நேம் Name. வச்சிருக்கு இல்லையா? இதுக்கு நேம். Oh. இதுக்கு எங்களுக்கு பிள்ளைகள் Value. மாடியூல். இதுக்கு எங்களுக்கு லாங்குவேஜ். இதுக்கு பிள்ளைகள் சென்டர். என்னென்ன எடுக்கான்? நேமையும் மீடியமையும் சென்டரையும். அப்ப நேம் எங்களுக்கு நேம்ல இருக்கு, மீடியம் வந்து பிள்ளைகள் லாங்குவேஜ்ல இருக்கு, சென்டர் எங்களுக்கு பிள்ளைகள் சென்டர்ல இருக்கு. இப்ப நாங்க போடணும் பிள்ளைகள் எங்களுக்கு ஆன்சர் போஸ்டுக்குள்ள. சொல்லுங்க. போஸ்டுக்குள்ள Name. இன்வெர்டட் கமாக்குள்ள நேம். நெக்ஸ்ட் எங்களுக்கு போஸ்டுக்குள்ள இன்வெர்டட் கமாக்குள்ள பிள்ளைகள் language, லாங்குவேஜ். வெரி குட். தென் எங்களுக்கு பிள்ளைகள் சென்டர்ல வந்து போஸ்டுக்குள்ள சென்டர் சமன் போஸ்டுக்குள்ள சென்டர். center, ரைட். எக்கோ பண்ணி சொல்லியிருக்கான். யுவர் இன்புட் எக்கோ பண்ணி யாரு? முதலாவது நேம். name, ரைட். அடுத்த பிள்ளைகள் நேம்ங்கிறது எங்களுக்கு வேரியபிள் இல்லையோ? இப்போ கண்டிப்பா $_ முன்னுக்கு போட்டிருக்கான். அதனால நான் போட தேவை திரும்ப. இந்த முன்னுக்கு போட்டு வந்திருக்காங்க எங்களுக்கு நேம் உடைய அங்கால medium,
அங்கே அப்படி Medium. சென்டர் Dispersion. டவுட் இருக்கோ? இல்ல சார். இல்ல சார். அப்படியே வந்தீங்கன்னா பிள்ளைங்களுக்கு ரெண்டாவது கொஸ்டின் இருக்கு. ரைட், கூட நேரம் எடுத்துட்டோம் போல. அப்போ நாங்கள் இதை முடிப்போம் இல்லையா? அடுத்த 13 பார்ப்போம், 23 இருந்து இன்னும் 2 hours எடுக்கும் போல முடிக்கிறதுக்கு. Home, sir. முடிப்போமே. யா, நைட்டுக்கு யூனிட் 7 சந்திப்போம் 10:30 மணிக்கு. அதில் கண்டெக்ஸ் எக்ஸாம்க்கு வருவோம். ஓகே Okay, சார், bye. பாய். Okay, bye, bye. Thank you, sir. Yes, sir. Thank you, Okay. sir. Thank you, sir. Okay, bye.